காலையிலிருந்தே மூட் சரியா இல்லை குருமூர்த்திக்கு. கொஞ்ச நாட்களாகவே சரியில்லை. ஏதோ அடிமனதில் இனம் புரியாத ஒரு சங்கடமான உணர்வு நெருடி கொண்டு வருகிறது. அதற்கான காரண காரியங்களை ஆராய நேரம் கிடைக்கவில்லை. ஆபீஸில் வேலையும் பொறுப்பும் அப்படி. இங்கிருந்து வீட்டுக்கு சென்றால் அப்பாடா என்று காலை நீட்டி படுக்கலாம் என்றுதான் தோன்றுகிறதே தவிர. டெலிபோன் ஒலித்தது. குருமூர்த்தி சுறுசுறுப்பானான். வீட்டை பற்றிய சிந்தனையில் அமிழ்ந்து போனால் பிசினஸ் படுத்துவிடும். ஒரு இரவு பொழுதும் போதும் சியாமளாவை சரிப்படுத்த. ஞாயிற்றுக்கிழமை சினிமாவுக்கு அழைத்து போகலாம், வெளியில் சாப்பிட போகலாம், புடவையோ சென்ட்டோ வாங்கி கொடுக்கலாம். ஒரு பெண்ணை வழிக்கு கொண்டு வர வழிகளா இல்லை. மேலே மேலே போன் கால்கள் வர வீடும் சியாமளாவும் சுத்தமாக மனதிலிருந்து கழண்டு கொண்டார்கள். மதிய உணவு சமயத்தில் மீண்டும் வீட்டு ஞாபகம் வந்தது. டெலிபோன் செய்து பேசலாம் என்று நினைத்த சமயத்தில் பிசினஸ் பார்ட்னர்கள் அகர்வாலும் ராமமூர்த்தியும் வந்தார்கள். இன்னைக்கு லஞ்ச் இருக்கே கிளாரிஜஸ்ல, ஞாபகம் இல்லையா என்றான் ராமமூர்த்தி. மறந்து போயிட்டேன் என்றான் குருமூர்த்தி. வீட்டுக்கு போலாமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன விசேஷம் வீட்டுல? விசேஷம்னு ஒன்னும் இல்ல. ஹோம் ஃப்ரண்ட் மூடு கொஞ்சம் நாளா சரியில்லைன்னு அனுமானம். அகர்வால் சிரித்தான். எனக்கு என் விஷயத்த பத்தி சந்தேகமே இல்ல. ஆனா மூட சரி பண்ணிடலாங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. நீதான் எனக்கு முக்கியம்னு 4 தடவை சொல்லு. லொங்கு லொங்குன்னு நான் மூச்சு விட மறந்து சம்பாதிக்கிறது உனக்காக தான் சொல்லு. வெண்ணையா உருகிடுவாங்க. ராமமூர்த்தி யோசனையுடன் இருவரையும் பார்த்தான். என்ன பேசாம இருக்க? உனக்கு இல்லையா பிரச்சனை? பிரச்சனைன்னு சொல்லும்படியா இல்ல. அவளும் வேலைக்கு போறதுனால என்னை பத்தி புகார் செய்ய அவளுக்கு நேரம் கிடைக்கிறது இல்ல என்றான் ராமமூர்த்தி. நாமும் ஒய்ஃப வேலைக்கு அனுப்பிட வேண்டியதுதான் குருமூர்த்தி என்று அகர்வால் சிரித்தான். பொண்டாட்டி வேலைக்கு போனாலும் நிம்மதி நினைக்காத. குழந்தைங்களை சரியா கவனிக்க முடியறது இல்ல. ஸ்கூல் டீச்சருங்க புகார் செய்யறாங்க. எதுவுமே இப்ப பெர்ஃபெக்ட் சிஸ்டமா இல்ல. எப்படியோ தகுடுதத்தம் பண்ணி சமாளிக்க வேண்டியதா இருக்கு என்றான் ராமமூர்த்தி. என் மனைவி உண்மையிலே ரொம்ப சிம்பிள் என்றான் அகர்வால் பெருமையாக. நான் லேட்டா வீட்டுக்கு போறேன். ஞாயிற்றுக்கிழமை கூட அவளோட இருக்க முடியறது இல்ல. எப்பவாதான் கொஞ்சம் முணுமுணுப்பா. அதுவும் ஏதாவது பிரசன்ட் வாங்கி கொடுத்தா ஒரேடியா சரணாகதி தான். அதிகம் படிக்காத கிராமத்து பொண்ணு. இங்கிலீஷ் பேச வரலன்னு எனக்கு சில சமயம் குறையா இருக்கும். ஆனா அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சில பெண்கள் நச்சரிச்சு உசுர எடுத்துடுறாங்க. இவ அப்படி இருந்திருந்தான்னா பிசினஸ்ல மனசே லயிக்க முடியாது. இவனுக்கு வேறு சிநேகிதங்கள் உண்டு என்று குருமூர்த்திக்கு தெரியும். அதை பற்றி அந்த அப்பாவி மனைவிக்கு தெரியாமல் இருக்கும். பிரச்சனை ஏற்படுத்தாதவளாக மனைவி வேண்டும் என்றே இவன் கிராமத்து பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கலாம். கிளம்பு குருமூர்த்தி என்றான் அகர்வால். எப்படிப்பட்ட மூடானாலும் ராத்திரி சரி பண்ணிடலாம். அதை ஆமோதிப்பவன் போல் ராமமூர்த்தி சிரித்தான். குருமூர்த்திக்கு இதை பற்றி நிச்சயம் இல்லை. சியாமளாவை அத்தனை சுலபமாக திருப்திப்படுத்திவிட முடியும் என்று தோன்றவில்லை. கொஞ்ச நாட்களாக அவள் அதிகம் பேசுவதில்லை. விட்டேற்றியாக இருப்பது போல் இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு ரொம்ப முணுமுணுப்பாள். தன்னையும் குழந்தைகளையும் அவன் கவனிப்பதே இல்லை என்று ஏதாவது ஒரு வகையில் காண்பிப்பாள். இப்பொழுதெல்லாம் முணுமுணுப்பதில்லை, எரிச்சல் காண்பிப்பதில்லை. இவனிடம் கோபித்து புண்ணியம் இல்லை என்று அவள் முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவனது இயலாமையை புரிந்து கொண்டதான பாவம் அதில் இல்லை. ஒரு அலட்சியம் தெரிந்தது. உனக்காக நான் ஒண்ணு உருகிடலங்கிற விட்டேத்தித்தனம் தெரிந்தது. அவனிடம் இருந்து ஒதுங்கிவிட்டது போல் தோன்றிற்று. இதுதான் அவனுக்கு கவலையை அளித்தது. லேசாக பீதியை ஏற்படுத்தியது. தான் எதிலோ பலவீனப்பட்டு போனது போல. சாதாரணமாக அவன் வீட்டுக்கு செல்லும் போது இரவு 9 அல்லது 9:30 ஆகிவிடும். முன்பெல்லாம் அவள் எழுந்து வந்து சாப்பாட்டை சூடாக்கி மேஜையில் வைத்து பரிமாறுவாள். இப்பொழுது எல்லாவற்றையும் ஹாட் கேஸில் வைத்து விடுகிறாள். அவன் சாப்பிடும் சமயத்தில் குழந்தைகளுடன் டிவி பார்க்கிறாள் அல்லது கதை புத்தகம் படிக்கிறாள். களைத்து போன நிலையில் அவனுக்கு படுத்ததும் தூக்கம் வந்துவிடும். தூக்கம் வராத சில இரவுகளில் அவளுடைய அண்மையை கைகள் நாடும். இப்பொழுது அதற்கு அவள் இடம் கொடுப்பதே இல்லை. வெடுக்கென்று உதறிக்கொண்டு கட்டிலின் கோடிக்கு சென்று விடுகிறாள் அல்லது எழுந்து பக்கத்து அறைக்கு போய்விடுகிறாள். இது கோபமா, வெறுத்து போயிற்றா அல்லது விட்டு போயிற்றா என்று குருமூர்த்திக்கு குழப்பமாக இருந்தது. அல்லது 3 குழந்தைகளை பெற்ற பிறகு உடல் இச்சை போய்விட்டதா? 32 வயதில் சந்நியாசம் ஏற்பட்டு விடுமா? மூத்த பெண்ணிற்கு 10 வயது, பையனுக்கு 6, கடைசி பெண் குழந்தைக்கு 2 வயது. அவளுக்கும் களைப்பாக இருக்கலாம், உடல்நிலை சரியாக இல்லாமல் இருக்கலாம். இன்று இரவு அகர்வால் சொன்னது போல எப்படியாவது அவளை சமாதானப்படுத்த வேண்டும். உன் கோபத்துக்கு காரணம் நியாயமானதாக இருந்தாலும் இப்படி நீ விலகி போகலாமா என்று கேட்க வேண்டும். தாடையை பிடித்து நமக்கு வழக்கம் இல்லாவிட்டாலும் செய்தாக வேண்டும்.
வேலைக்கு போக வேண்டும் என்று முன்பு ஆசைப்பட்டாள். அழகான மனைவியை வெளியில் அனுப்பினால் ஆபத்து என்கிற பயம் குருமூர்த்திக்கு. அதனால் அவளது முயற்சியை தடுத்தான். ராமமூர்த்தி நிம்மதியாக இருப்பதை பார்க்கும்போது சியாமளாவையும் அனுப்பியிருக்கலாம் என்று தோன்றிற்று. இன்னுமா வீட்டை பத்தின யோசனையில இருக்க என்றான் ராமமூர்த்தி. குருமூர்த்தி எங்கோ கவனமாக இருப்பதைக் கண்டு. குருமூர்த்தி விரைவில் தன்னை சமாளித்துக் கொண்டான். கிளாடிட்ஸுக்கு சென்று பிசினஸ் லஞ்சில் கலந்து கொண்ட பிறகு வீடும் மனைவியும் பிரச்சனைகளும் பின்னுக்கு நகர்ந்தார்கள். லஞ்ச் முடிந்து கிளம்பும் போது கோவாவிலிருந்து வந்திருந்த இன்னொரு கம்பெனி அதிபர் பெர்னாண்டஸ் குருமூர்த்தியின் தோளை தோழமையுடன் அணைத்து, ஓ மனைவியும் குழந்தையும் சுகமா என்றார். சுகமாத்தான் இருக்கணும் என்று அவன் சிரித்தான். ஏன் அப்படி சொல்ற? இந்த ஊர்ல இல்லையா? இருக்காங்க. எனக்குத்தான் அவங்களோட பேசக்கூட பொழுது இருக்கிறது இல்ல. என் மனைவிக்கு என் மேல ரொம்ப கோபம். என்னை தவிர்க்க கூட ஆரம்பிச்சுட்டா. ஏய், அது சீரியஸான விஷயம் என்றார் பெர்னாண்டஸ் யோசனையுடன். அதுவும் ஒரு அழகான பொண்ணு அந்த மனநிலையில இருந்தா ஆபத்து. பிசினஸ் வேலை எல்லாத்தையும் மறந்து குடும்பத்தோட விடுமுறையை கழிக்க எங்கேயாவது போ. கோவாவுக்கு வாயேன். தங்குற வசதியெல்லாம் நான் ஏற்பாடு செய்யறேன். அதுவும் நல்ல யோசனை தான் என்றான் குருமூர்த்தி சற்று யோசித்து. குழந்தைங்களுக்கு லீவு எப்போன்னு விசாரிச்சு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். குட் என்றார் பெர்னாண்டஸ் உற்சாகமாக. போன் பண்ணு போதும், பாக்கியெல்லாம் என் ஏற்பாடு. கோவா ரொம்ப ரொமான்டிக்கான இடம். காதல் மலரும், வாடி போனதை உயிர்ப்பிக்கும். குருமூர்த்தி சிரித்தான். மறுபடி ஆபீஸுக்கு திரும்புவதற்குள் மனதுக்குள் தீர்மானித்து விட்டான். ஒரு வாரம் லீவு எடுத்துக்கொண்டு குடும்பத்துடன் கோவாவிற்கு செல்வது என்று. சியாமளாவிற்கு டெலிபோன் செய்து சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து நேரில் சொல்வதுதான் நல்லது என்று தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். முடிவு எடுத்த உடனேயே பிரச்சனை தீர்ந்து விட்டது போல இருந்தது. நிம்மதியாக வேலை பார்க்க முடிந்தது. எல்லாவற்றையும் ஒரே அடியாக மறக்க முடிந்தது. வேலை முடிந்து நிமிரும் போது மணி 8. வழக்கத்தை விட இன்று சீக்கிரம் முடிந்தது என்று திருப்தியுடன் அவன் கிளம்பினான். சியாமளாவுடன் பேச வேண்டிய பேச்சை ஒத்திகை பார்த்து கொண்டான். வீட்டை அடைந்து மணியை அழுத்தி எதிர்பார்ப்புடன் நின்று காத்திருந்த போது உள்ளிருந்து தயக்கத்துடன் யாரு என்று மகள் ராதிகா குரல் கொடுத்தாள். நாதாம் அப்பா வந்திருக்கேன். கதவு சட்டென்று திறந்தது. ராதிகாவும் மகன் ராஜாவும் ஆர்வத்துடன் வெளியே வந்தார்கள். குருமூர்த்திக்கு அப்பால் பார்த்து, அம்மா எங்க என்றார்கள். குருமூர்த்தி திடுக்கிட்டான். அம்மாவா? அம்மா வீட்டுல இல்ல? இல்லையே, எங்க போனா? தெரியாதே என்று ராதிகா விழித்தாள். உங்க கூட போகல? ஏன் கூடவா? நான் ஆபீஸ்ல இருந்துன்னா வரேன். குழந்தைகள் இருவரும் விழித்தார்கள். எப்ப போனா? தெரியாது, நாங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போதே இல்ல. பக்கத்து வீட்டுல சாவி இருந்தது. நீங்க சாப்பிடல என்றான் குருமூர்த்தி திகைத்து. சாப்பிட்டோம், டேபிள் மேல இருந்ததே. ராத்திரி சாப்பாடு? இன்னும் இல்ல, அம்மா வந்து சமைக்கணும். குருமூர்த்தி மணியை பார்த்தான். 9 அடிக்க 10 நிமிஷம். எங்க போயிருப்பா கை குழந்தை அழைச்சுக்கிட்டு? அப்பா பசிக்குது என்றான் ராஜா. குருமூர்த்திக்கு சியாமளாவின் மேல் எரிச்சலாக வந்தது. குழந்தைகளுக்கு சாப்பாட்டு நேரம் என்கிற நினைப்பு கூட இல்லாமல் எங்கே போய்விட்டாள்? சாப்பாட்டு மேஜையின் மேல் மத்தியான பதார்த்தங்கள் இருந்தன. தட்டை வைத்து ராஜாவுக்கு தயிர் சாதம் போடுவதற்குள் தடுமாறி போனான். மிகுதி இருந்ததை ராதிகாவை சாப்பிட வைத்தான். இத்தனை நேரம் எங்கே உட்கார்ந்திருப்பாள் ஒரு பெண் என்று மகா கோபம் வந்தது. எங்கு சென்றாலும் வீட்டிற்கு போன் செய்து குழந்தைகள் சாப்பிட்டார்களா என்று கூடவா விசாரிக்க மாட்டாள்? யாரையாவது பார்க்க சென்று விபத்தில் குழந்தையுடன் மாட்டிக்கொண்டிருப்பாளோ? யோசனை விரிய விரிய அவனுக்கு கலவரம் அதிகரித்தது. அவளுடைய தோழிகள் யாருக்காவது போன் செய்து பார்ப்போமா என்று யோசித்து பிறகு பேசாமல் இருந்தான். உடையை மாற்றுவதா அல்லது சற்று நேரத்தில் போலீசுக்கு தெரிவிக்க செல்ல வேண்டுமா என்ற யோசனையுடன் படுக்கையறைக்கு சென்றான். கையை அவிழ்த்து அலமாரியில் வைக்க திறந்த போது பளிச்சென்று இரட்டை பீரோவின் ஒரு பாதி காலியாக இருப்பது தெரிந்தது. சியாமளாவின் புடவைகள் இருந்த பகுதி துப்புரவாக காலியாக இருந்தது. சிக்கென்று குருமூர்த்தியை ஒரு பீதி கவ்விற்று. மூளை இயங்காமல் ஸ்தம்பித்து போனதில் கைகள் அந்த காலியாக வெறிச்சோடி கிடந்த அலமாரி பகுதிகளை குருட்டுத்தனமாக அலைந்தன. புடவைகளுக்கு நடுவில் சியாமளா வைக்கும் பிளவர் டஸ்ட் பைகள் 2 தட்டுப்பட்டன. இயந்திரம் போல் அவற்றை எடுத்து அவன் முகர்ந்தான். அவளுடைய வாசனை, சியாமளாவின் கூடவே எப்பொழுதும் சுகந்தமாக சூழ்ந்திருக்கும் வாசனை. அது பிளவர் டஸ்ட் வாசனை என்று இப்பொழுதுதான் புரிந்தது. மீண்டும் அவற்றை முகர்ந்து அலமாரி தட்டுகளை மேலும் கீழும் பார்த்தான். உடைந்த வளையல்கள், கிழிந்த ரவிக்கை ஒன்று, மற்றபடி காலி. அந்த வெறுமை சுரீரென்று மூளையை தாக்கிற்று. எங்கே போயிருப்பாள்? கிளம்பி போய்விடும்படியாக நான் என்ன செய்தேன்? யோசனை செய்யவே முடியாது போல மூளை திகைத்து நின்றது.
சிறிது நேரத்துக்கு முன்பு அவளும் குழந்தையும் விபத்தில் அகப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்கிற கவலையில் தான் தவித்தது எத்தனை பெரிய முட்டாள்தனம் என்று தோன்றிற்று. இப்படி வீட்டை விட்டு ஓடும்படியாக நான் என்ன தப்பு செய்து விட்டேன் என்று இப்பொழுது கோபம் வந்தது. குழந்தையையும் அழைத்து கொண்டு எங்கே போவாள்? மெட்ராஸில் இருக்கும் அண்ணன் வீட்டுக்குத்தான் ஓடியிருப்பாள். வேறு எங்கே போக்கிடம்? இத்தனைக்கும் அண்ணன் மனைவியுடன் இவளுக்கு ஒத்து வராது. அம்மா இருக்கிற தெம்பில் போயிருப்பாள். இப்பொழுது குருமூர்த்திக்கு கோபமும் எரிச்சலும் அதிகமாயின. போட்டும் என்று முணுமுணுத்துக் கொண்டான். ஒரு வாரத்துக்கு மேல பிறந்த வீட்டுல அவளால இருக்க முடியாது என்று கருவி கொண்டான். மெட்ராஸுக்கு தான் போயிருப்பா என்கிற யோசனை ஒரு வகையில் நிம்மதியை அளித்தது. போட்டும் கழுத என்று செல்லமாக கடிந்து கொண்டான். 2 நாள் கழித்து அவளுடைய அண்ணன் கந்தசாமிக்கு போன் செய்து பார்த்தால் விஷயம் தெரிந்து போகும். இங்கிருக்கும் வசதியெல்லாம் அங்கு கிடையாது. அலுத்து போய் திரும்பி வருவாள். இன்று அவள் தாடையை பிடித்து சரசமாட வேண்டும் என்று தான் கற்பனை செய்திருந்ததெல்லாம் நடக்காமல் போனது ஒரு தோல்வி போல பட்டது. நேற்று இந்த ஜானம் வந்திருந்தால் இன்று அவளுடைய அலமாரி காலியாய் விரித்து பார்க்காது. நமக்கு எல்லா யோசனையும் தாமதமாத்தான் வரும் என்று நொந்து கொண்டபடி அவன் உடையை மாற்றி லுங்கிக்குள் நுழைந்தான். அப்பா! அவன் திடுக்கிட்டு யதார்த்தத்துக்கு வந்தான். ராதிகாவும் ராஜாவும் கவலையில் கண்கள் அகல விரிய உள்ளே வந்தார்கள். அம்மா ஏன் இன்னும் வரல என்றான் ராஜா. அம்மா இன்னைக்கு வரமாட்டா, ஊருக்கு போயிருக்கிறா என்றான் குருமூர்த்தி பேண்டை ஹேங்கரில் மாட்டியபடி. ஊருக்கா? எந்த ஊருக்கு என்றாள் ராதிகா. மெட்ராஸுக்கு. ஏன்? அவன் ஒரு வினாடி தடுமாறினான். பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா என்றாள் ராதிகா. ஆமாம் என்றான் அவன் நிம்மதியுடன். ஊருக்கு போறேன்னு அம்மா சொல்லவே இல்லையே என்றாள் ராதிகா மறுபடி. பக்கத்து வீட்டுல கூட சொல்லலையே. 10 வயதுக்கு இவளது யோசனை அதிகம் என்று குருமூர்த்தி நினைத்து கொண்டான். இந்த பெண் கிட்ட எதையுமே சொல்லி மழுப்ப முடியாது. இருவரின் அருகிலும் சென்று தோழமையுடன் தோளில் கை வைத்து அணைத்து பேசாமல் புன்னகைத்தான். என்கிட்ட கூட அம்மா சொல்லவே இல்லை. ஏன்? அவன் மீண்டும் செயற்கையாக சிரித்தான். என் மேல அம்மாவுக்கு கோபம். தினம் தினம் ஆபீஸ்ல இருந்து லேட்டா வரேன். சினிமாவுக்கு அழைச்சிட்டு போல, புடவை வாங்கி தரல. ஒரு புரிந்து கொண்ட புன்னகை நெளிந்தது ராதிகாவின் அகரங்களில். ஏன் வாங்கி தரல என்றான் ராஜா. அதான் தப்பன்ட்டேன் தெரியாம என்றான் குருமூர்த்தி. பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே. தெரியாது எனக்கு, அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ராதிகாவின் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. அவனுக்கு பரிதாபமாக இருந்தது. சியாமளாவின் மேல் கோபம் வந்தது. வேண்டுமென்றே அவனை பழிவாங்க நினைக்கிறாள். குழந்தைகளையும் வீட்டையும் மேய்ச்சுப்பாரு, அப்பதான் என் அருமை தெரியும் என்ற அவளது வீராப்பு குழந்தைகளின் எதிரில் அவனை பலவீனப்படுத்தியது. இப்ப 2 பேரும் போய் படுங்க, அம்மா வந்துருவா என்று அவன் சமாதானப்படுத்தினான். சீக்கிரம் வர சொல்லு என்று ராஜா சொன்னபோது கண்களில் ஏக்கமும் தொண்டையில் துக்கமும் தெரிந்தது. ஆட்டும் என்றான் அவன் சமாதானமாக. நாம எல்லாரும் அம்மா வந்தது கோவாவுக்கு போலாம். ஒரு வாரம் ஜாலியா இருந்துட்டு வரலாம். கோவான்னா அது ஒரு அழகான ஊரு. நீ இப்ப தூங்கு, நல்ல பிள்ளையாட்டம். நைட் ட்ரெஸ் வேணுமே. ராதிகா, நீ செத்த எடுத்து போடுமா தம்பிக்கு என்று அவன் தட்டி கொடுக்க ராதிகா ராஜாவின் தோளை அணைத்தபடி அடுத்த அறைக்கு சென்றாள். சியாமளா தன்னை குரூரமாகத்தான் தண்டிக்கிறாள் என்கிற கோபத்துடன் அவன் சமையலறைக்கு சென்றான். மேஜை மேல் குழந்தைகள் சாப்பிட்ட பாத்திரம் அப்படியே இருந்தது. உடனடியாக சியாமளா திரும்ப போவதில்லை என்று தெரிந்த பிறகு வேலை செய்வதை தவிர வேறு வழியில்லை என்று பாத்திரங்களை ஒழித்து சிங்கில் போட்டு மேஜையை சுத்தம் செய்தான். எத்தனை நாளைக்கு இந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கும் என்று அவனுக்கு திகைப்பு ஏற்பட்டது. பசித்தது. சாதம் ஏதும் மிச்சம் இருக்கவில்லை. அரிசி டப்பா எங்கே என்று தெரியாது. அதை தேடி கண்டுபிடித்து சாதம் வடிப்பதற்குள் பசி காதை அடைத்து விடும் என்று தோன்றிற்று. அலமாரியை குடைந்ததில் 2 நூடுல்ஸ் ஒரு பாக்கெட் இருந்தது. பின்னால் இருந்த செய்முறை குறிப்பை படித்து அதை நீருடன் கேஸ் அடுப்பில் வைத்தான். நாளைக்கும் அதற்கு பிறகும் என்ன செய்வது? டீ செய்து கூட பழக்கம் இல்லை. மனைவி என்பவள் எப்படிப்பட்ட நிர்வாகி? இதை நான் உணராமல் மதிக்காமல் போனதால்தான் அவள் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் கம்பி நீட்டி விட்டாள். சாட்டையால் அடித்தால்தான் உன் மரமண்டைக்கு புரியும் என்று. அதுவும் எப்படி? ஒரு அறிகுறி இல்லை, கண்ணீர் இல்லை, பயமுறுத்தல் இல்லை. அவன் நூடுல்ஸை சாப்பிட்டபடி யோசித்தான். இப்படி செய்ய வேண்டும் என்று அவள் ரொம்ப நாளாக திட்டமிட்டிருக்க வேண்டும். சமயத்துக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். குழந்தைகளின் பரீட்சை முடிந்தது, கிளம்பிவிட்டாள். அவன் கணக்கு போட்டு பார்த்து கொண்டான். இன்று மாலை ஜிடியில் கிளம்பியிருப்பாள். நாளை மறுநாள் காலை சென்னை. அன்றே அவள் அண்ணனுடன் பேசி விமானத்தில் சென்று கெஞ்சி கூத்தாடி அழைத்து வந்து விட வேண்டும். நல்ல வேளை அவளுடைய அம்மா உயிரோடு இருக்கிறாள். பழமைவாதி, மாப்பிள்ளைக்கு பரிந்து மரியாதை காட்டுவாள். சியாமளாவுக்கு இத்தனை வக்கிரமான ஹாஸ்ய உணர்வு இருக்கும் என்று இதுநாள் வரை தெரியாது.
நூடுல்ஸை வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டு முடித்து பாத்திரத்தை சிங்கில் போடும்போது இதுவரை உணர்ந்தறியாத தனிமை அவனை ஆட்கொண்டது. கொஞ்ச நாட்களாகவே அவனுடன் சியாமளா கலகலப்பாக பேசாமல் இருந்தாலும் சோர்ந்து களைத்து வீடு வரும் சமயத்தில் அவள் இருப்பது எத்தனை பெரிய தெம்பு என்று இப்பொழுது தோன்றிற்று. இதை உணர்ந்து கொண்டதன் அடையாளத்தை அவளிடம் இன்று வரை அவன் காட்டாததால் தான் அவளுக்கு இப்படிப்பட்ட கோபம் வந்திருக்கிறது. குழந்தைகள் படுத்து தூங்கி விட்டிருந்தார்கள். விலகியிருந்த போர்வையை சரி செய்துவிட்டு அவன் படுக்கச் சென்றான். குழந்தை இல்லாமல் அறை வெறிச்சென்று இருந்தது. ஒருவர் அருகில் இருக்கும்போது எப்படி கண்ணிலேயே படாமல் போய்விடுகிறது என்று அவன் இப்பொழுது அவமானப்பட்டான். ஒரு முறை, அதுவும் ரொம்ப நாளைக்கு முன் ஒரு முறை சியாமளா அவனிடம் சொல்லியிருக்கிறாள், என்ன ஒரு மேஜ நாக்காளி மாதிரி நடத்துறீங்க, நான் ஒரு மனுஷிங்கிற நினைப்பு உங்களுக்கு இருக்கா? அவளது அந்த கோபம் இயல்பானதாக தெரிந்தது. பயப்படுத்தவில்லை. தட்டி கழித்து அலட்சியமாக சிரிக்க முடிந்தது. அல்லது இதையெல்லாம் அப்புறம் சொல்லு, நான் இப்ப பிசினஸ பார்த்துட்டு இருக்கிறேன் என்று தலை நிமிர்த்தாமல் பதில் சொல்ல முடிந்தது. ஆனால் இந்த கோபம் ரொம்ப நாளாயிற்று அவள் காட்டி. சமீப காலமாக ஒரு அலட்சியம்தான் தெரிந்தது. அதுதான் பீதியை கிளப்பிற்று. இன்றைய செய்கை அந்த பீதியை ஊர்ஜிதப்படுத்திற்று. இப்பொழுது என்ன சொல்ல போகிறாள்? இனிமேல் உன்னோடு வாழ மாட்டேன், டைவர்ஸ் கொடு என்று சொல்ல போகிறாளா? ச, அந்த அளவுக்கு அவள் போக மாட்டாள் என்று அவன் தனக்குள் சொல்லிக் கொண்டான். டைவர்ஸ் வாங்கி கொண்டு தனியாக என்ன செய்வாள்? BA படித்திருக்கிறாளே தவிர உத்தியோகம் கிடைக்கும்படியான எந்த பயிற்சியும் இல்லை. அண்ணன் வீட்டில் எத்தனை நாட்கள் உட்கார்ந்து இருக்க முடியும்? ஒரு வாரத்துக்கு மேல் அண்ணி அவளை தாங்க மாட்டாள். வெகு நேரத்துக்கு அவனுக்கு தூக்கம் வரவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நாடக திருப்பத்தை அவள் கொண்டு வருவாள் என்று நிச்சயம் அவன் நினைத்திருக்கவில்லை. இப்படி ஒரு கோபத்தை காண்பிக்கும்படியாக நான் என்ன குற்றம் செய்தேன் என்று அவன் சுய பச்சாதாபத்தில் இறங்கினான். அகர்வாலை போல குடியும் பெண் சிநேகிதமும் கிடையாது. எப்படியோ பெண்டாட்டியை சந்தோஷப்படுத்தும் சாமர்த்தியம் அகர்வாலுக்கு இருக்கிறது. என்னிடம் போலித்தனம் இல்லை. தாடையை பிடித்து மண்டியிட தெரியாது. அது ஒரு பெரிய குற்றமா? சியாமளாவின் சிநேகிதிகள் யார்? அவன் ஆபீஸுக்கு போகும்போது அவள் என்ன செய்கிறாள் என்று அவனுக்கு தெரியாது. தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமும் அவன் காட்டியதில்லை. அவனது உத்தியோக சம்பந்தமான விஷயங்களில் அவளும் ஆர்வம் காட்டியதில்லை. அவனும் சொன்னதில்லை. பாட்டு கச்சேரி, சினிமா எல்லாம் அவளுக்கு பிடிக்கும். ராஜா பிறப்பதற்கு முன்பு வரை அவனுக்கும் அதற்கெல்லாம் நேரம் இருந்தது. அவள் அப்பொழுதெல்லாம் உற்சாகமாகவே இருந்தாள் என்று இப்பொழுது நினைவுக்கு வந்தது. ராஜா பிறந்த பிறகு எப்படியோ அவனுடைய உலகம் மெல்ல மெல்ல தனியாக போய்விட்டது. அவன் உணராமலே அவளுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தனியாக நேரம் ஒதுக்க அவனால் முடியவில்லை. நான் என்ன செய்யட்டும்? குடும்பத்துக்காகத்தானே உழைக்கிறேன். இதை அவ புரிஞ்சுக்க வேண்டாமா என்று அவனுக்கு இப்பொழுது சலிப்பு ஏற்பட்டது. அதுக்காக கோச்சிட்டு பிறந்த வீடு போயிடுறதா? ஸ்கூலுக்கு போற குழந்தைகளை அம்போன்னு விட்டுட்டு ஒரு கடிதம் கூட எழுதி வச்சுட்டு போல. அலமாரிகள்ல, தலையணிக்கடியில, டெலிபோன் அருகில, சமையல் அறையிலன்னு அவன் எல்லா இடங்கள்லயும் தேடி பார்த்தான். எங்குமே இல்ல. ஒரு 2 வரி கூட எழுதி வைக்காம போற அளவுக்கு வெறுத்து போச்சா? திமிரா? எத்தனை நாளைக்கு இந்த வீராப்ப காட்டுவ? திரும்ப என் வாசல தானே தட்டுவ? அவன் அதை கற்பித்து பார்த்து கொண்டு திருப்திப்பட்டு கொண்டான். மறுநாள் காலை விடிந்ததுமே குழந்தைகளின் சாப்பாட்டை பற்றின யோசனையும் அவர்களை ஸ்கூலுக்கு தயார்படுத்த வேண்டிய பொறுப்பும் இதுவரை அவன் சந்தித்திராத சவாலாக தோன்றின. சற்று தொலைவில் இருந்த கடைக்கு சென்று பிரெட்டும் வெண்ணையும் திடீர் சமையல் பாக்கெட்டுகள் மாதிரிக்கு 2 வாங்கி கொண்டான். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு திடீர்னு ஊருக்கு போயிருக்கிறா சியாமளா என்று வேலைக்காரியிடம் சமாளித்தான். கொஞ்சம் குக்கர்ல சாதம் பருப்பு வச்சிரு என்று சொன்ன போது அவள் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டாள். ஸ்கூலில் இருந்து மதியம் குழந்தைகள் வீட்டுக்கு வரும்போது அவன் வேலையெல்லாம் விட்டுவிட்டு ஓடி வந்து அவர்களுக்கு சாதம் போட்டு ஆபீஸுக்கு திரும்பினான். மாலை திரும்பியதும் அவர்களை தாசப்பிரகாஷுக்கு அழைத்து போனான். அம்மா வந்ததும் மறுபடி இங்க சாப்பிட வரலாம் என்று குழந்தைகளிடம் சமாதானப்படுத்துவது போல சொன்னான். மறுநாள் மாலை ஆபீஸில் இருந்து சென்னையில் இருக்கும் மைத்துனனுக்கு டெலிபோன் செய்தான். சியாமளா வந்துட்டாளா என்று கேட்க கூச்சமாக இருந்தது. மெட்ராஸ் போகணும்னு சியாமளா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறா என்று ஆரம்பித்தான். பின்ன வாங்களேன், எல்லாரும் குழந்தைகளுக்கு இனிமே லீவ் தானே என்றான் கந்தசாமி. சியாமளாட்டந்து ரொம்ப நாளா லெட்டரே இல்லைன்னு அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சியாமளா எப்படி இருக்கிறா? சின்னது நல்லா இருக்குதா? படபடத்து எதிர்பார்ப்புடன் காத்து நின்ற மனதில் சட்டென்று ஏமாற்றம் பரவியது. அடிவயிற்றில் ஏதோ கழண்டு போனது போல வெறுமையில் துவண்டது. என்ன குருமூர்த்தி, எல்லாரும் சௌக்கியம்தானே என்றான் கந்தசாமி. சௌக்கியம்தான் என்றான் குருமூர்த்தி சமாளித்துக் கொண்டு. சும்மாத்தான் போன் பண்ண, அம்மா நல்லா இருக்காங்களா என்று கேட்டு வைத்தான்.
கந்தசாமி அதற்கு மேல் ஏதோ பேசிக்கொண்டு போனான். குருமூர்த்தி போட்ட போன் தானே என்கிற சாவதானத்தோடு. கவனமே இல்லாமல் பதில் சொல்லிவிட்டு குருமூர்த்தி போனை வைத்தான். பகபகவென பீதியும் படபடப்பும் அவனை ஆட்கொண்டன. 2 நாட்களாக சியாமளா நிச்சயமாக மதராசுக்குத்தான் போயிருப்பாள் என்கிற நினைப்பு சற்று நிம்மதியை அளித்திருந்தது. வேலைக்காரியிடமும் ஆபீஸிலும் சியாமளா திடீரென்று ஊருக்கு போக வேண்டி வந்தது என்று சொல்லி சமாளிக்க முடிந்தது. குழந்தைகளை ஏமாற்ற முடிந்தது. அவள் சென்னைக்கு போகவில்லை என்ற செய்தி அவன் நம்பிய ஆதாரத்தை தகர்த்து எறிந்தது, நிலைகுலைய வைத்தது. எங்கே போயிருப்பாள்? நிச்சயம் திட்டமிட்டு வெளியேறியிருக்கிறாள். குழந்தைகள், சாமான்கள், அவளுடைய துணிமணி எல்லாவற்றையும் மூட்டை கட்டிக்கொண்டு லாக்கரில் நகைகள் இருந்தன. அதையும் எடுத்து சென்றிருப்பாளோ என்னவோ. கவனிக்க வேண்டும். வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் அவன் எழுந்தான். ராமமூர்த்தியிடமும் அகர்வாலிடமும் தன்னுடைய பிரச்சனையை பற்றி சொல்வதா வேண்டாமா என்று யோசித்தான். எங்கே சென்றாள் என்று தெரியாமல் இவர்களிடம் இப்பொழுது சொல்வது வீண் வம்பை கிளப்பும் என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். எத்தனை நாட்கள் அவளா தனியா இருக்க முடியும்? கையிருப்பு முடிந்ததும் தானே வீட்டுக்கு திரும்புவா. வேலை கிடைக்கிறது கஷ்டங்கிறது மட்டும் இல்ல, குழந்தைய எங்க விட்டுட்டு போவா? என்ன குருமூர்த்தி, வீட்டுக்கு கிளம்பிட்டியா என்றான் அகர்வால். ஆமா, குழந்தைங்க தனியா இருப்பாங்க. மதரின்லா எப்படி இருக்கிறாங்களா? என்னது? என்னப்பா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை நீ சொன்னல? ஓ ஆமா, இப்ப பரவாயில்லையா? பேசுனியா? யாரோட? உன் ஒய்ஃபோட? இல்ல, அவ அண்ணனோட பேசின. சீக்கிரம் அனுப்பிட சொல்லு. யார? ஏய், என்ன ஆச்சு உனக்கு என்று அகர்வால் வியந்தான். 2 நாள்ல ஆள் இப்படி அவுட் ஆயிட்டியே. சியாமளாவ சீக்கிரம் அனுப்ப சொல்லு. அவ சீக்கிரம் வந்துருவான்னு எனக்கு தோணல. ஏன்? குருமூர்த்தி உதட்டை பிதுக்கி தோளை குலுக்கினான். ஏன், என்ன விஷயம்? அவன் மறுபடி தோளை குலுக்கினான். என்ன விஷயம்னு எனக்கே தெரியல. சியோ என்று விட்டு நிற்காமல் அவன் வெளியேறும் போது பின்னால் அகர்வாலின் பார்வை தன்மேல் பதிந்திருப்பதை அவனால் உணர முடிந்தது. சேரப் என்று அகர்வால் வழக்கமாக சொல்வதை இன்று சொல்லவில்லை. வீட்டிற்கு வண்டியை செலுத்தி கொண்டு போகும்போது எங்க போயிருப்பா என்கிற கேள்வி குடைந்த வண்ணம் இருந்தது. எத்தனை அசட்டு பெண் என்று மனது பரிதவித்தது. என்ன குறையா இருந்தாலும் வாய் வார்த்தையா சொல்றதில்லையா? இப்படி வீட்டை விட்டு கிளம்பிடுறதா என்று அங்கலாய்த்தது. வீம்புக்காக சென்றிருந்தாலும் ஒரு நாளும் தனியாக எங்கும் சென்று பழக்கமில்லாதவள் இப்பொழுது குழந்தையையும் எடுத்துக்கொண்டு எங்கு போய் தவிக்கிறாளோ என்று தோன்றிற்று. குழந்தையையும் தன்னையும் தீர்த்து கொள்ளும் எண்ணத்துடன் கிளம்பியிருப்பாளோ என்று இடையிடையில் கேள்வி எழும்பியது. சாமான் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஏன் கிளம்ப வேண்டும் என்று சமாதானப்படுத்திக் கொண்டான். யாராவது சிநேகிதி வீட்டிற்கு போயிருக்கலாம். மிக நெருங்கிய தோழியாக இருப்பாள் ஒருவேளை. இவள் தனது தனிமை உணர்வை பற்றி புலம்பியிருப்பாள். சிநேகிதி பெண்ணுரிமை இயக்கவாதியாக இருப்பாள். இப்படிப்பட்ட புருஷனோட நீயே இருக்கணும் என்று அவள் சொல்ல இவள் ரோஷத்துடன் கிளம்பியிருப்பாள். புருஷனுக்கு அப்பொழுதுதான் புத்தி வரும் என்னும் வீம்பு வந்திருக்கும். இந்த பெண்ணுரிமை தீவிரவாதிகள் என்று அவன் சபித்தான். கொஞ்சம் படிப்பும் பேச்சு சாமர்த்தியமும் இருந்து விட்டால் தாங்கள் ஏதோ தனிப்பிறவிகள் என்கிற எண்ணம் வந்து விடுகிறது. கொடியை பிடிக்கும் துணிச்சல் வந்து விடுகிறது. போகட்டும், தனியா இருந்து பார்க்கட்டும். தன்னை போல் அலறிக்கொண்டு மண்டியிட்டு வருவாள். ஆனால் யார் அந்த சிநேகிதி என்று புரியவில்லை. அவன் வீட்டை அடைந்த போது ராதிகா பொறுப்பாக ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருந்தாள். ராஜா தூங்கிக் கொண்டிருந்தான். கன்னங்களில் கண்ணீர் கரை இருந்தது. ராஜா அழுதானா? ஆமா என்றாள் ராதிகா. அடிச்சியா என்றான் குருமூர்த்தி கோபத்துடன். இல்லப்பா என்றாள் ராதிகா பயந்து. அம்மா வேணும்னு அழுதான். அவன் சோர்வுடன் சோஃபாவில் அமர்ந்தான். சற்று நேரம் மகளையே பார்த்தபடி இருந்தான். அம்மா எப்ப வருவா? தெரியாது என்றான் அவன் பலவீனமாக. ராதிகா, அம்மாவுக்கு ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டு யாருன்னு தெரியுமா? யாரு என்று அவள் யோசனையில் ஆழ்ந்தாள். எவ்வளவோ பேரு, அகர்வால் ஆண்டி, ராமமூர்த்தி ஆண்டி, அவங்கெல்லாம் இல்ல. போன்ல அடிக்கடி யாரோட பேசுவான்னு தெரியுமா? தெரியும், சேகர் அங்கிள். அவன் திடுக்கிட்டான். அது யாரது சேகர் அங்கிள்? ராதிகா சிரித்தாள். சேகர் அங்கிள் தெரியாது? ரொம்ப பழக்கப்பட்டவரை பற்றி பேசுவது போல் சொன்னாள். தெரிஞ்சிருக்கலாம், நீ பேரை தப்பா சொல்றியோ என்னவோ. இல்ல, அவர் பேரு சேகர் அங்கிள் தான். அவன் தயங்கி கொண்டு கேட்டான். நீ பாத்திருக்கிறியா அவரை? ஓ, பாத்திருக்கேன். இங்கதான் நம்ம வீட்டுல. ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தப்போ பார்த்தேன். சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எப்படி இருப்பாங்க சொல்லு? சேப்பா ஒசரமா மீச வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு சொரேல் என்று இருந்தது. காரணம் புரியாமல் பொறாமை ஏற்பட்டது. அந்த ஆளுக்கு சியாமளா எங்கே போனாள் என்று தெரிந்திருக்குமா? யார் அவன்? அவர் எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமா ராதிகா? தெரியாதே. ராதிகா சற்று வினோதமாக அவனை பார்த்து ஏன் என்றாள். சும்மா கேட்டேன் என்று அவன் மழுப்பினான்.
அவங்க போன் பண்ணாங்கன்னா நான் கேட்டு வச்சுக்கிறேன் என்றாள் அவள் உதவியாக. பிறகு, பசிக்குதுப்பா என்றாள். குருமூர்த்தி பெருமூச்சுடன் எழுந்தான். உடையை மாற்றும் போது ஒரே குழப்பமாக இருந்தது. சேகர் அங்கிள தெரியாது? குழந்தைகளுக்கு அவனை இத்தனை சகஜமாக தெரிந்திருக்கிறது. தினமும் போன் செய்பவனாக இருக்கும். வேடிக்கை. நான் வீட்டில் இருக்கும் நேரம் அவன் செய்ததில்லை. ஆனால் வீட்டிற்கு தினமும் 9 மணிக்கு திரும்புகிறவனுக்கு அவன் எப்படி பரிச்சயமாக முடியும்? சியாமளாவும் அவனை பற்றி ஏதும் சொன்னதில்லை. அவள் எதை பற்றியும் பேசி ரொம்ப நாளாகி விட்டது என்று அவனுக்கு ஞாபகம் வந்தது. ஆனால் தினமும் அந்த சேகருடன் போனில் பேசி வந்திருக்கிறாள் என்று மிக இயல்பாக அவனை பற்றி ராதிகா குறிப்பிடுவதிலிருந்து தெரிகிறது. என்ன பேசுவாள்? பேசும்போது அம்மா சிரித்து கொண்டு பேசுவாளா, சந்தோஷமாக பேசுவாளா என்று ராதிகாவிடம் எப்படி கேட்பது? இந்த சிநேகிதம் எப்படி ஏற்பட்டது? சியாமளாவின் மறைவுக்கும் அவனுக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்குமா என்று அவன் யோசித்தான். பிறகு தன் எண்ண ஓட்டத்தை கண்டு திடுக்கிட்டான். 3 குழந்தைகளுக்கு பிறகு அப்படி ஒரு எண்ணம் ஒருத்திக்கு ஏற்படுமா? அப்படி அவளை சந்தேகிப்பது தனது சின்னத்தனம் என்று அவன் தனக்குள் வெட்கப்பட்டான். 2 வயதில் குழந்தை வேறு ஒருத்தனுடன் ஓடிவிடுவாளா? அக்கம் பக்கத்தில் வேலையில்லா இளைஞன் யாராவது சிநேகிதமாக இருப்பான். ஒரு சாதாரண ஆபத்து இல்லாத கிறுக்கனாக இருப்பான். சில வாலிபர்களுக்கு தங்களை விட வயதான பெண்களிடம் அபிமானம் உண்டாகும். பொழுது போகாததால் இவளும் அவனுடன் பேசி பொழுதை கழித்திருப்பாள். அவன் யோசனையுடனேயே அரிசியை களைந்து குக்கரில் வைத்தான். பொரியல் செய்யலாம் என்று முட்டைக்கோசை நறுக்கப் போய் கையை வெட்டி ரத்தம் கசிவதைக் கண்டு அனுதாபப்பட்டு, தயிர் சாதமே போதும் என்றாள் ராதிகா. 2 நாள் போதில் தன் வாழ்வு எப்படி தடம் புரண்டு போய்விட்டது என்று அவனுக்கு திகைப்பு ஏற்பட்டது. சியாமளாவின் இந்த செய்கைக்கு விபரீத பரிமாணங்கள் இருக்குமோ என்று தோன்றியது. அவ்வப்பொழுது எழுந்த கேள்வியை அவன் உடனடியாக அமுக்கினான். ராஜா சாப்பிடாமல் தூங்கப் போனால் அவனை எழுப்பி சியாமளா சாதம் ஊட்டுவாள். இப்பொழுது முயன்ற போது எவரெஸ்ட் ஏற்றம் போல இருந்தது. பேசாமல் அவனை படுக்கையில் கிடத்திவிட்டு பேப்பரை படிக்க கூட முடியாமல் குருமூர்த்தி விளக்கை அணைத்து படுத்துக் கொண்டான். ராதிகா சொன்ன விவரம் கதைக்கு புதிய திருப்பம் கிடைத்தது போல் இருந்தது. திரும்ப திரும்ப தன்னுடைய கவலை அர்த்தமற்றது என்று அவன் ஒதுக்க பார்த்தாலும் சமீப கால சியாமளாவின் நடவடிக்கைகளை மனது எடை போட்டு பார்த்தது. 2-3 மாதங்களாகவே அவனுடன் அவள் சரியாக பேசுவதில்லை. ஒரு அலட்சிய போக்கு இருந்து வந்திருக்கிறது. அவளுடன் உடல் உறவு கொண்டு வெகு நாட்களாகிவிட்டன என்று அவனுக்கு ஞாபகம் வந்தது. வேறு ஒரு ஆணுடன் சிநேகிதம் வைத்துக் கொண்டதால் தான் அவள் அவனிடம் பாராமுகமாக நடந்து கொண்டாளா? அவனால் நம்ப முடியவில்லை. நம்ப விரும்பவில்லை என்பது அதிக பொருத்தமாக இருக்கும். அவள் அழகிதான். 3 குழந்தைகளுக்கு தாய் என்று யாரும் சொல்ல முடியாது. பெர்னாண்டஸ் கூட அவளுடைய அழகை பற்றி குறிப்பிட்டார். ஆனால் அவளுக்கு இப்பொழுது வயது 32. 3 குழந்தைகள். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒருத்தி ஒருவனுடன் ஓடுவாளா? நான் எப்படி அவளுடைய நடவடிக்கைகள் எதையுமே கவனிக்காமல் அப்படி ஒரு முட்டாளாக இருந்தேன்? எந்த விபரீதமும் நடக்காது என்கிற நம்பிக்கையினால். அவனுடைய அம்மா மாதிரி, பாட்டி மாதிரி சியாமளாவும் வாயை மூடிக்கொண்டு தன்னுடைய கடமை குழந்தைகளை பேணுவதும் சமையலறையை கவனிப்பதும் தான் என்கிற எண்ணத்துடன் அடங்கியிருப்பாள் என்கிற நம்பிக்கையினால் அவள் திருப்தி இல்லாமல் இருக்கிறாள் என்கிற சந்தேகமும் உறுத்தலும் அவனுக்கு இருந்து வந்தனதான். ஆனால் அது இப்படி வக்கரித்துக் கொண்டு போகும் என்று அவன் கனவில் கூட கண்டதில்லை. தினம் தினம் பேப்பரில் காணும் பகுதிகளில் போட்டோக்கள் 1-2 நிச்சயமாக காணப்படுகிறது. சாதாரணமாக சின்ன பையன்கள், பெண்கள், அப்பாக்கள், அம்மாக்கள் அறிக்கையுடன், தயவு செய்து திரும்பி வந்துவிடு, அம்மா சாக கிடக்கிறாள். எத்தனை பேர்கள் அதை பார்த்து திரும்புவார்கள் என்று அவனுக்கு தெரியாது. சியாமளாவுக்கும் ஒரு அறிக்கை விட்டால் என்ன? தயவு செய்து உன் கோபத்தை மறந்து திரும்பிவிடு. ராதிகாவும் ராஜாவும் சாப்பிட மறுக்கிறார்கள். நான் சாக கிடக்கிறேன். வேறு ஒரு ஆணிடம் ஓடியிருப்பவளை ஒரு கணவன் இப்படி அழைப்பானா? ஆணிடம் ஓடியிருப்பாள் என்று எப்படி நிச்சயமாக நினைப்பது? அவனுக்கு இப்பொழுது சியாமளாவின் மேல் மிக மிக கோபம் வந்தது. அவளுடைய செய்கையை பற்றி ஒரு துப்பு கூட அவனுக்கு கிடைக்காமல் வைத்ததற்காக. தன்னை எப்படிப்பட்ட முட்டாளாக்கி விட்டாள் என்று ஆத்திரம் வந்தது. கையாலாகாத தனமும் துக்கமும் சேர்ந்து அவனை அழுத்தியது. தலையணையில் முகத்தை புதைத்து விசித்து விசித்து அழ ஆரம்பித்தான். வாழ்க்கை சுத்தமாக வெறுத்து போயிற்று குருமூர்த்திக்கு. பெண்ணினத்தை இப்போது அடியோடு வெறுத்தான். அவன் வீட்டில் அவனுக்கு தெரிந்த எல்லா பெண்களும் தேமே என்று இருப்பவர்கள். சியாமளாவை போல் அடங்காப்பிடாரிகள் அவனுக்கு பழக்கமில்லை. ஒரு பெண்ணுடன் 12 வருடங்கள் குடித்தனம் செய்திருக்கிறேன். அவளுடைய சுபாவமே தெரியாமல். பெண்ணின் மனது ஒரு ஆழ்கடல் என்ற வர்ணனையை அவன் கதைகளில் படித்திருக்கிறான். அது ஒரு புதைகுழி என்று தோன்றிற்று இப்போது. ஆழம் தெரியாமல் காலை வைத்தால் புதையுண்டு போய்விட வேண்டும் தான்.
சாதாரணமாக காலை வைப்பவர்கள் எல்லாம் தெரியாமல் வைப்பவர்கள்தான் அவனைப் போல. உண்மையிலேயே சியாமளா அவன் காலை வாரிவிட்டது போல் இருந்தது. பெண்ணை ஒரு புதிர் என்றும் மாயை என்றும் நம்பகமற்றவள் என்றும் அவனைப் போல ஏமாந்தவன் ஒருத்தன்தான் வர்ணித்திருப்பான். சியாமளா கிளம்பி சென்று ஓடி சென்று என்று சொல்வது அவனுக்கு அசிங்கமாக இருந்தது. இன்று ஒரு வாரத்துக்கு மேல் ஆகிவிட்டது. இன்னும் சங்கேதமாக கூட எதுவும் தகவல் கிடைக்கவில்லை. ராதிகா சொன்ன அரைகுறை விவரத்தை தவிர வீடு திரும்பியதும் அந்த பய போன் பண்ணானா என்று ராதிகாவை கேட்பதும் அவள் விழித்ததும் அதாம்மா யாரோ சேகர் அங்கிள் நீயே என்று திருப்பி சொல்லி அவள் உதட்டை பிதுக்குவதுமாக நடந்து வருகிறது. நேற்று வேண்டுமென்றே லீவு போட்டு வீட்டில் உட்கார்ந்தான். ஆபீஸ் நேரத்தில் அந்த பயல் போன் செய்வான் என்கிற எதிர்பார்ப்பில் ஏதும் வரவில்லை. இது ஏதோ ராதிகாவின் கற்பனை கதையாக இருக்க வேண்டும் என்கிற லேசான சமாதானம் கூட ஏற்பட்டது. குழந்தை ஏதோ தெரியாம சொல்றா என்று சொல்லிக் கொண்டான். ஆணுக்கு எப்பவுமே கொஞ்சம் சந்தேக புத்தி என்று வெட்கப்பட்டான். என்னதான் என்மேல் சியாமளாவுக்கு குறையாக இருந்தாலும் கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காமல், ஒருவேளை அவனுக்கு கவனிக்கும் சாமர்த்தியம் இல்லையா? வேறு ஒரு ஆணுடன் உறவு வைத்துக் கொண்டிருப்பாளா? வேற்று ஆண் சிநேகிதம் என்பது எத்தனை சீரியஸான விஷயம். அதை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியுமா? முடியும். அவனுக்கு மண்டையில் எப்பவும் இருக்கும் ஒரே சிந்தனை பிசினஸ். மூன்றாவது குழந்தை கூட ஏதோ நினைவில்லாமல் விளைந்த கருவாக தோன்றிற்று. எப்படி அதை சுமந்தாள், பெற்றாள், வளர்த்தாள் என்பதெல்லாம் ஞாபகமே இல்லை. அப்படி இருக்க அவள் மனதுள் சாத்தான் செய்யும் வேலையெல்லாம் ஆராய்வது எப்படி சாத்தியம்? வீட்டிற்கு வரும்போது 9, 9:30 மணி. சாப்பிட்டு படுத்ததும் தூக்கம். காலை எழுந்திருப்பது 8 மணிக்கு. 9 மணிக்கு மறுபடி ஆபீஸுக்கு ஓட்டம். நிஜமாகவே அவள் ஒரு மேஜை, நாற்காலி, நகராத ஓடாத வஸ்து என்கிற நிம்மதியுடன் நாட்கள் நகர்ந்தன. டில்லியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அநாகரிகமானவர், அதிநாகரிகமானவர்கள். அடுத்த பிளாட்டாக இருந்தாலும் கொலை நடந்தாலும் யாருக்கும் தெரியாது. சாதாரணமாக டெல்லி கொலைகளை கண்டுபிடித்து சொல்வதெல்லாம் வேலைக்காரிகள் தான், அக்கம் பக்கத்தவர் இல்லை. பேப்பர்காரன் வேலைக்காரிகளைத்தான் விவரம் கேட்டு பேப்பரை போடுவான். கொலைகாரனை கண்டுபிடிக்கும் ஆர்வம் எப்படியும் போலீசுக்கு இல்லை. எந்த பெண் எவனுடன் பேசுகிறாள் போகிறாள் என்று கவனிப்பது பிளாட் வீடுகளில் கஷ்டம் என்று அவன் புரிந்து கொண்டான். பிளாட்டின் கதவு மூடினால் அது ஒரு கோட்டை. உள்ளே நடப்பது யாருக்கும் தெரியாது, வேலைக்காரிகளை தவிர. அந்த சேகர் பயல் வேலைக்காரி இருக்கும் சமயத்தில் வரும் அளவுக்கு முட்டாளாக இருக்க மாட்டான், நிச்சயம். இருந்தாலும் வேலைக்காரிக்கு ஏதேனும் விஷயம் தெரிந்திருக்குமா? எப்படி கேட்பது? உன் எஜமானிக்கு ஏதானும் ரகசிய உறவு இருந்ததா என்றா? அதை விட நாக்கை பிடுங்கிக் கொள்ளலாம். எதுவுமே தெரியாதது போல் விளம்பரம் போட்டால், ஹே சியாமளா, எங்கே போனாய் பாணியில் ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரிந்து போகும். போலீசில் தகவல் சொன்னால் அவர்கள் என்னையே சந்தேகிப்பார்கள். எத்தனையோ கணவன்கள் மனைவிகளை புதைத்துவிட்டு போலீசில் காணோம் என்று பதிவு செய்கிறார்கள். சியாமளா சென்று 10 நாட்கள் ஆகிவிட்டன. சமைப்பதும் குழந்தைகளை கவனிப்பதும் பால் இருக்கா தயிர் இருக்கா என்று பார்ப்பதும் மகா பயங்கரமாக இருந்தது. அவள் வந்து விடுவாள் என்கிற நப்பாசையில்தான் படுமுட்டாளாக்கி தான் நிற்பது போல தோன்றிற்று. ஆபீஸில் வேறு அகர்வாலும் ராமமூர்த்தியும் தினம் உன் மாமியாருக்கு உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்டு கழுத்தை அறுத்தார்கள். மாமியாருக்கு ஒரு கேடும் இல்லை என்று சில சமயம் கத்த வேண்டும் போல் இருந்தது. இப்படிப்பட்ட அடங்காப்பிடாரி பெண்ணை பெற்றதற்காக மாமியாரின் மேல் கோபம் வந்தது. வீட்டை விட்டு ஓடி போனால் குறைந்தபட்சம் ஒரு கடிதமாவது எழுத வேண்டும் என்கிற அடிப்படை விவரத்தை கூடவா சொல்லிக் கொடுக்க மறந்தீர்கள் என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது. புருஷன் வேலையில் ஆழ்ந்து போனால் கொல்லைப்புறமாக ஓடிவிடுவதா? சியாமளா திரும்பி வருவாளா மாட்டாளா என்னும் சஸ்பென்ஸ் தான் அவனுக்கு தாங்க முடியாததாக இருந்தது. காயை நறுக்கச் சொன்னால், அரிசியை கடையச் சொன்னால் இந்தி வேலைக்காரி முணுமுணுத்தாள். இன்னும் நிறைய வீட்டுக்கு போய் வேலை செய்யணும் என்றாள். அம்மா வர வரைக்கும் தான் என்று அவன் சமாதானமாக சொன்ன போது அவள் அவனை ஏளனமாக பார்த்தது போல, நம்பியாத பைத்தியக்காரா என்று சிரித்தது போல அவன் நினைத்து கொண்டான். கூட சம்பளம் தரேன் என்றான் அவசரமாக. ஆனால் அதிகப்படி வேலைக்கு அவளுக்கு வணங்காது என்று தெரிந்து போயிற்று. திடீரென்று லீவு போட்டாள். சியாமளா வரப்போகிறாளா என்று காத்திருப்பது போல வேலைக்காரி வரப்போகிறாளா என்று காத்திருக்க வேண்டியதாகிவிட்டது. அவனுடைய முகவாட்டத்தை கண்டு அகர்வாலும் ராமமூர்த்தியும் கவலைப்பட்டார்கள். மாமியாரை பார்த்து கொள்ள ஊரில் வேறு ஆள் இல்லையா என்று ஆத்திரப்பட்டார்கள். ட்ரிங்க்ஸுக்கு அழைத்தார்கள். பலவீனப்பட்டு போன தருணத்தில் கண்ணீர் நீர்மல்க அவன் சொன்னான், சியாமளா என்னை விட்டு போயிட்டா. வாட் டு யூ மீன் என்றார்கள் இருவரும். அதுதான் உண்மை என்றான் அவன் சோகமாக. அவ எங்க போனான்னு தெரியல, ஆனா பிளான் பண்ணி புடவை நகை எல்லாம் மூட்டை கட்டின்னு போயிட்டா. அவர்கள் நம்பாமல் அவனை விழுப்பிதுங்க பார்த்தார்கள்.
குழந்தை என்றான் அகர்வால். குழந்தையோட தான், பெருசு 2 இங்கதான் இருக்கு. குழந்தையோட எங்க போவாங்க என்றான் ராமமூர்த்தி. யாராவது சிநேகிதி வீட்டுல இருக்காங்களான்னு விசாரிச்சு பாத்தியா? யார விசாரிக்கிறதுனே புரியல ராமு என்றான் குருமூர்த்தி பரிதாபமாக. அக்கம் பக்கத்துல யாருக்கும் ஒன்னும் தெரியல. ஊருக்கு போயிருக்காளான்னு என்ன கேக்குறாங்க. வேலைக்காரிக்கு தெரியுமோ என்னவோ, வாய திறக்கிறது இல்ல. மெட்ராஸுக்கு போகல, நான் போன் பண்ணி பாத்துட்டேன். அகர்வால் அவன் தோளை அணைத்தபடி, குரு பிளீஸ் என்ன தப்பா நினைக்காத, எல்லா டைரக்ஷன்லயும் யோசிக்கணுங்கிறதுக்காக கேக்குறேன். ஆண் சிநேகம் இருக்குமா? குருமூர்த்தி தலையை குனிந்து கொண்டான். தெரியல, இருக்கலாம்னு தோணுது. சிச்சி, எப்படி என்றான் ராமமூர்த்தி. 3 குழந்தைங்களுக்கு அப்புறமா? ஏன் கூடாது என்றான் அகர்வால். பிறகு ஞாபகம் வந்தவனாய், ஒரு வாதத்துக்காக சொல்றேன் குரு என்று தொடர்ந்தான். 35க்குள்ளதான் இருக்கும் சியாமளாவுக்கு. அழகு இளமை இன்னும் இருக்கு. ஆண் பிள்ளை 50 வயசுக்கு மேல சிநேகிதம் வச்சுக்கிறான், பெண் பிள்ளை வச்சுக்க கூடாதா? கை குழந்தையோட ஊடுவாளா என்றான் ராமமூர்த்தி. அகர்வால் தோளை குலுக்கி உதட்டை பிதுக்கினான். என் ஒய்ஃப் சாதுன்னு நினைச்சேன், இப்ப நானும் உஷாராகணும் போல இருக்கு. தான் விஷயத்தை இவர்கள் ஏதோ பொது விஷயம் போல பேசுவதாக தோன்றிற்று குருமூர்த்திக்கு. ஏய், எனக்கு இப்போ ஒய்ஃப் கூட வேண்டாம். முதல்ல ஒரு ஹவுஸ் கீப்பர் வேணும், சமைச்சு குழந்தைங்கள பாத்துக்க. நான் சொல்றேன் கேளு. உங்க மாமியாருக்கு எழுது. உங்க பொண்ணு எங்கேயோ ஓடி போயிட்டா, உடனே ஒரு சமையல்காரி வீட்டோட இருக்கா மாதிரி வேணும்னு சொல்லு. கிராமத்துல இருந்து யாராவது வந்தா வாய மூடிட்டு செய்வாங்க. சியாமளா லெட்டர் ஒண்ணு எழுதி வச்சுட்டு போலியா? இல்ல, வீட்டுல தேடாத இடமே இல்ல. எல்லா சாமானையும் எடுத்து போட்டு திருப்பி வைக்கிறதே பெரிய வேலையா போச்சு. உண்மையிலேயே ஒரு ஹவுஸ் கீப்பர் வேலைக்காரி இருந்தா போதும்னு அழுத்து போச்சு. யாராவது கிடைச்சா கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். நான் பாக்குறேன் என்றார்கள் இருவரும். ஆமா, ஆண் சிநேகிதம் இருக்கும்னு எப்படி நினைக்கிற என்றான் அகர்வால். சேகர்னு ஒரு ஆளோட சியாமளா தினமும் பேசுவான்னு என் டாக்டர் சொல்றா. அவன் யாருன்னு எனக்கு தெரியல. மை காட் என்றான் அகர்வால். பொம்பளைங்க ரொம்பதான் மாறிட்டாங்க. நாம என்னவோ நம்ம அம்மா பாட்டி இருந்த ஞாபகத்திலே இருக்கிறோம். நான் கிளம்புறேன் என்றான் குருமூர்த்தி. குழந்தைகளுக்கு போன்விட்டா கொடுக்கணும். இப்படித்தான் பேசிக்கிட்டே இருக்கும் போதே என் ஒய்ஃப் எழுந்துன்னு போவா என்று அகர்வால் சிரித்தான். குருமூர்த்தி கிளம்பியதும், உண்மையிலேயே சியாமளாவை கண்டுபிடிப்பதை விட ஒரு முழு நேர வேலைக்காரியை கண்டுபிடிப்பது அதி முக்கியம் என்று குருமூர்த்தி தீர்மானித்துக் கொண்டான். 300 400 கேட்டாலும் பரவாயில்லை, அனாவசியமான தொல்லைகளில் இருந்து தப்பிக்கலாம். வீட்டுக்கு சென்றதும் மாமியாருக்கு கடிதம் எழுத வேண்டும். உங்கள் பெண்ணின் லட்சணத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று. அவன் வீட்டை அடைந்த போது, அப்பா, ராஜா சக்கர பாட்டில உடைச்சிட்டான் என்றாள் ராதிகா. அவனுக்கு சுர்ரென்று ஆத்திரம் வந்தது. 2 பேரையும் ஒரு மொத்து மொத்தினான். அம்மா வேணும் என்று ராஜா அழ ஆரம்பித்த போது குருமூர்த்திக்கே அழுகை வந்தது. 2 பேரையும் சமாதானப்படுத்தி போன்விட்டா கொடுத்து விளையாட அனுப்பிவிட்டு மாமியாருக்கு கடிதம் எழுத உட்கார்ந்தான். உங்கள் அருமை பெண் வீட்டை விட்டு எங்கேயோ போய்விட்டாள். குழந்தை சுமதியையும் தூக்கி கொண்டு போய்விட்டாள். எதற்கு போனாள், எங்கே போனாள் என்று தெரியவில்லை. திட்டமிட்டு போயிருக்கிறாள். இன்னும் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை. உடனடியாக வீட்டை பார்த்து கொள்ள எனக்கு ஒரு ஆள் தேவை. யாரையாவது அனுப்புங்கள். ரொம்ப திண்டாடுறேன். சம்பளம் தாராளமா கொடுப்பேன். கடிதத்தை தெருக்கோடியில் இருந்த தபால் பெட்டியில் போட்டுவிட்டு திரும்பிய போது வாசற்படி அருகே ஒரு கடிதம் கிடந்தது. சியாமளாவின் கையெழுத்து தெரிந்தது. அவன் மிகுந்த படபடப்புடன் அதை பிரித்து படிக்க ஆரம்பித்தான். அலுவலக கடிதம் போல் திரு குருமூர்த்திக்கு என்று கடிதம் ஆரம்பித்திருந்தது. சியாமளாதான் எழுதியிருக்கிறாளா என்று கையெழுத்தை பார்த்தான். சியாமளாதான். கடிதம் ஆரம்பித்த விதமே நறுக்கென்று மண்டையில் வெட்டிய மாதிரி இருந்தது. ராஜாவை பிரசவிக்க பிரந்தகம் சென்றிருந்த போது வாரா வாரம் கடிதம் வரும். மை டியரஸ்ட் என்று ஆரம்பிப்பாள். ஆங்கிலத்தில் தான் அபரிதமான காதலுக்கு வார்த்தைகள் உண்டு என்ற நினைப்பில் அந்த காதல் இப்போது வெளிநாடு போய்விட்டது போல் தோன்றிற்று. மதம் பிடித்த குதிரையைப் போல் ஓடிய மனதை இழுத்து பிடித்து அவன் கடிதத்தை படிக்க ஆரம்பித்தான். திரு குருமூர்த்திக்கு நான் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு புறப்பட்டது அதிர்ச்சியாக இருக்கும். எனக்கு வேறு வழி தெரியாமல் தான் அப்படி கிளம்பினேன். நான் வேறு ஒருவரை காதலிக்கிறேன். தொடர்ந்து உங்களுடன் வாழ்வது போலித்தனமானது. அதற்கு இஷ்டப்படாமல் கிளம்பிவிட்டேன். நீங்கள் நல்லவர்தான், ஆனால் உங்கள் மீது எனக்கு இப்பொழுது காதல் இல்லை. அப்படி இருக்க சேர்ந்து வாழ்வது அசிங்கம். எனது நேர்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்கள் குழந்தைகள் மேல் உங்களுக்குத்தான் உரிமை என்பதால் ராதிகாவும் ராஜாவும் உங்களிடம் இருக்கட்டும். சுமதியை பார்த்துக் கொள்வது உங்களுக்கு கஷ்டம் என்பதால் என்னிடம் வைத்துக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து என்னை திருப்பி அழைக்க முயற்சி செய்யாதீர்கள். போலீசில் புகார் எழுதி வைத்திருக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன்.
நான் சுய புத்தியுடன் இஷ்டப்பட்டுத்தான் கிளம்பியிருக்கிறேன். குருமூர்த்தி பல முறை கடிதத்தை படித்தான். உங்கள் மீது எனக்கு காதல் இல்லை. 12 வருடங்களாக அவள் என்ன செய்து வந்தாள் என்று அவனுக்கு புரியவில்லை. நீங்கள் நல்லவர்தான். ஆஹா, சர்டிபிகேட் கொடுக்கிறாள். நல்ல வேளை நீ கவனிக்கல. என்ன மேஜ நாற்காலியா வச்சிருந்த. என்ன மனுஷியா மதிக்கிறவனோட இனிமே இருக்க போறேன்னு எழுதல. போட்டோம். அதை விட கேவலமா அவன் நடத்த போறான். உன்னை வெறும் சதப்பிண்டமா மட்டுமே நினைக்க போறான். மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படு. எத்தனை சுலபமா கழண்டுகிட்டா என்று ஆத்திரமும் துக்கமும் அவமானமும் ஏற்பட்டன. அவன் கடிதத்தை திருப்பி திருப்பி பார்த்தான். எந்த ஊர் முத்திரை என்று தெளிவாக தெரியவில்லை. அவன் சோர்வுடன் வீட்டிற்குள் நுழைந்தான். வீடு சூன்யம் பிடித்தது போல் அவனுக்கு தோன்றிற்று. மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டது போல் இருந்தது. காதல் என்பது என்ன என்று இப்பொழுது குழப்பம் ஏற்பட்டது. நான் இப்போ வேற ஒருத்தரை காதலிக்கிறேன். அதில் ஏதும் அழுத்தம் இருக்கவில்லை. என் அட்ரஸ் இப்போ மாறி இருக்கு என்பதை போல் இருந்தது. மொத்த கடிதமே உணர்ச்சியற்ற பிசினஸ் கடிதமாக தோன்றிற்று. என்னத்தான் உதறிட்டு போனா, குழந்தைகளையும் எப்படி உதறிட்டு போக முடிந்தது? 10 மாசம் சுமந்து பெத்தவ இப்படி விட்டேத்தியா பேசுவாளா? அகர்வால் சொன்னது போல உலகம் தலைகீழாகத்தான் போய்விட்டது. சிறிது காலத்திற்கு பின் உடற்கூறுகளிலேயே ரசாயன மாறுதல் ஏற்படலாம். பெண்களுக்கு பதில் ஆண்கள் கருத்தரிக்கலாம். எனது நேர்மையை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. பிளடி ஷிட் என்று அவன் பல்லை கடித்தான். என்கிட்ட நீ நேரடியா சொல்லியிருந்தா அது நேர்மை. எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தா நேர்மை. திருடிய போல சாமான மூட்டை கட்டிக்கிட்டு குழந்தைங்களுக்கு கூட சொல்லாம கிளம்பி போனது எப்படிப்பட்ட நேர்மை? அவனுக்கு ஒரு மாமா இருந்தார். முதல் மனைவியை ஒதுக்கி வைத்துவிட்டு இன்னொருத்தியை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் ஊரறிய மனைவிக்கு அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்துவிட்டு செய்து கொண்டார். ஊராரும் மனைவியும் அவருக்கு புத்தி சொல்ல அவகாசம் இருந்தது. சினிமா பாணியில் மனைவி அழுதாள், காலை பிடித்தாள். அவர் மனது மாறவில்லை என்பது வேறு விஷயம். அட்லீஸ்ட் யாருக்கும் அதிர்ச்சி ஏற்படல. திருடனை போல் அவர் ஓடவில்லை. குருமூர்த்திக்கு வெறுத்து போயிற்று. பொதுவாக உலகம் போன போக்கை நினைத்து வருத்தம் ஏற்பட்டது. தாய்குலம் இப்படி நடந்து கொண்டால் தரணி தாங்குமா என்று பச்சாதாபம் ஏற்பட்டது. வாசலில் ராஜாவின் குரல் கேட்டது. அவன் எழுந்தான். சியாமளாவின் நினைவை அப்புறப்படுத்தியாக வேண்டும். குழந்தைகள் லேசில் மறக்க மாட்டார்கள். அவர்களை சமாதானப்படுத்துவதுதான் கஷ்டமாகி போகும். அவர்களை நினைத்து அவனுக்கு வருத்தம் ஏற்பட்டது. எத்தனை மோசமாக என்னை சியாமளா ஏமாற்றிவிட்டாள் என்று மீண்டும் கண்களில் நீர் நிறைந்தது. குழந்தைகள் விளையாடி விட்டு திரும்பி விட்டார்கள். அவர்களுக்கு பிஸ்கட்டும் பழமும் கொடுத்தான். இரவு சமையலை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைவு வந்து சமையலறைக்கு சென்று அரிசி களைய ஆரம்பித்தான். அப்பா என்ற குரல் கேட்டு திரும்பினான். ராதிகா நின்றிருந்தாள். என்ன இன்னும் சமையல் ஆகல என்றான் அவன் சோர்வுடன். நான் ஹெல்ப் பண்ணட்டுமா என்றாள் ராதிகா மெல்ல. சட்டென்று அவன் நெகிழ்ந்து போனான். பண்ண என்றான் அவன் புன்னகையுடன். ஆனா இன்னைக்கு வெறும் சாதம் தான், தயிர் சாதம். நாளைக்கு வேற ஏதாவது பண்றேன், அப்போ ஹெல்ப் பண்ணு. சரி என்றாள் ராதிகா சந்தோஷமாக. அம்மா எப்ப வருவாங்க? தெரியல என்றான் அவன் நிதானமாக. அம்மாவுக்கு வர முடியலன்னா போட்டும், சமையலுக்கு ஒரு ஆளை போட்டுடலாம். அம்மா வந்துட்டா ஆள் வேண்டாம். சியாமளா திரும்பி வந்தால் அவளை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று அவன் யோசித்து திடுக்கிட்டான். முதலாவது அவள் வரமாட்டாள். வந்தாலும் தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தோன்றிற்று. உன்னை நான் காதலிக்கவில்லை என்று எழுத்து மூலம் தெரிவித்து விட்டவளுடன் தொடர்ந்து எப்படி குடித்தனம் செய்வது? இதை பற்றி இப்போது எதையும் நினைக்க கூடாது என்று அதை பலவந்தமாக மனதிலிருந்து ஒதுக்கினான். ராதிகா பெரிய மனுஷியைப் போல அவனுக்கு கூட கூட வந்து உதவினாள். ராஜாவை சமாதானப்படுத்தி சாப்பிட வைத்தாள். இத்தனை நல்ல குழந்தைகளை விட்டுவிட்டு சியாமளாவிற்கு வீட்டை விட்டு செல்ல எப்படி மனசு வந்தது என்று அவனுக்கு நினைத்து நினைத்து ஆச்சரியம் ஏற்பட்டது. எந்த அளவுக்கு சுயநலம் இருக்க வேண்டும் என்று கோபம் வந்தது. நீ வேற ஒருத்தியிட்ட காதல் கொண்டா நீ என்ன செய்வ என்று அவள் என்னை கேட்கலாம். அல்லது நீ மட்டும் ஒரு நார்மல் கணவனை போல இருந்திருந்தா வேலைக்கு வீட்டுக்கு வந்து வெளியில வாசல்ல அழைச்சிட்டு போய் ஆசையோட 2 வார்த்தை பேசி என்ன மனுஷியா நடத்தி இருந்தா வேற ஆணோட இப்படி ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்குமா என்று கேட்பாள். அவளுடைய போக்கிற்கு நானே காரணமாக இருந்திருந்தாலும் சேதம் ஏற்பட்டது என்னவோ ஏற்பட்டதுதான். ராதிகாவை பார்க்கும்போது அடிவயிற்றை சங்கடப்படுத்தியது. இனிமேல் தான் இவள் பெரிய மனுஷியாவாள். அதற்கு பிறகு இவளை கவனித்து வளர்க்க வேண்டும். எப்படி செய்ய போகிறேன்? அந்தரங்க பெண் சமாச்சாரங்களை எல்லாம் எப்படி சொல்லித் தருவேன்? முதல் தேவை ஒரு வேலைக்காரி என்று அவன் தனக்குள் சொல்லிக் கொண்டான். நல்ல கிராமத்து பெண்ணாக இருந்தால் அகர்வால் சொல்வது போல வாயை மூடிக்கொண்டு சொன்ன வேலையை செய்வாள். பட்டினத்து வேலைக்காரிகளுக்கு சாமர்த்தியம் அதிகம், திரிசம்மன் அதிகம். சீக்கிரத்தில் இந்தி கற்றுக்கொண்டு பஞ்சாபிக்காரனுடன் சிநேகிதம் செய்து கொண்டு கம்பி நீட்டி விடுவார்கள். கடவுளே வேண்டாம்,
பொண்டாட்டியே நம்மளால கண்ட்ரோல்ல வைக்க முடியல. 2 நாள் கழித்து கந்தசாமி மெட்ராஸிலிருந்து போன் செய்தான் ஏக பதட்டத்துடன். என்ன குருமூர்த்தி, நீ எழுதுனது உண்மைதானா? நாங்கள்லாம் பதைச்சு போயிட்டோம் என்றான். இந்த மாதிரி விஷயத்துல யாராவது பொய் சொல்வாங்களா கந்தசாமி என்றான் அவன் எரிச்சலுடன். என்னாலே நம்ப முடியல குருமூர்த்தி, என்னாலே நம்ப முடியல. என்ன காரணம் தெரியலையா என்றான் கந்தசாமி ஜாக்கிரதையாக. வேற சிநேகிதம் ஏற்பட்டு போச்சு. வாட் என்றான் கந்தசாமி அதிர்ந்து. 3 குழந்தைங்களுக்கு அப்புறமா பித்து பிடிச்சிட்டா அவளுக்கு? என்னவோ தெரியாது கந்தசாமி, இப்ப எனக்குத்தான் பைத்தியம் பிடிக்கும் போல இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு குருமூர்த்தி. என் தங்கைய நினைக்க அவமானமா இருக்கு. கழுதைய இழுத்துட்டு வந்து முதுகுல 4 வைக்கணும்னு ஆத்திரம் வருது. நீ எந்த காலத்திலயோ இருக்க கந்தசாமி என்றான் குருமூர்த்தி சோர்வுடன். பெண்கள் ரொம்ப முன்னேறிட்டாங்க. இப்ப அவங்கள ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப எனக்கு முக்கியமா தேவைப்படுறது ஒரு வேலைக்காரி. எல்லாத்தையும் கவனிக்கும்படியா ஒரு ஹவுஸ் கீப்பர். ஆபீஸுக்கும் போய் சமையலையும் குழந்தைங்களையும் பாத்துக்கிறதுக்குள்ள நான் கொலாப்ஸ் ஆயிடுவேன் போல இருக்கு. என் சமையல் எனக்கே பிடிக்கல. கந்தசாமி சிரிக்கிறான் என்று தோன்றிற்று. ஆளுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், கவலைப்படாத என்றான். உன் லெட்டரை பார்த்த உடனே ஊர்ல இருக்கிற மாமாவுக்கு எழுதி போட்டேன். ஒரு அம்மா அங்க இருக்காங்கன்னு கேள்வி. தகவல் கிடைச்சதும் உனக்கு போன் பண்றேன். சியாமளா விஷயத்தை என்ன செய்ய போற? நான் அங்க வரவா? வேண்டாம், நீ இப்ப வந்து என்ன செய்ய முடியும்? அவ எங்க இருக்கான்னு கூட தெரியல. இருந்தாலும் எப்படி விட முடியும் இத? அவ இருக்கிற இடம் தெரிஞ்சா ஏதாவது செய்யலாம். ஆனா அதனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. புத்தி சொல்லி கேட்டுக்கிற வயசா? இப்படி ஓடி போற வயசா என்றான் கந்தசாமி கோபத்துடன். பிறகு எஸ்டிடியில் பேசுவது அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தவன் போல, சரி நான் லெட்டர் போடுறேன், அம்மா அதிர்ச்சியில இருக்கிறாங்க, வேலைக்காரிக்கு நான் ஏற்பாடு பண்றேன், டோன்ட் வரி என்று தந்தி பாஷையில் பேசிவிட்டு போனை கீழே வைத்தான். குருமூர்த்திக்கு சற்று நேரம் வேலையில் புத்தி ஓடவில்லை. 3 குழந்தைங்களை பெத்த பிறகா என்றுதான் எல்லோரும் கேட்கிறார்கள். ஒரு குழந்தை பெத்த பிறகு ஓடலாங்கிறது மாதிரி. பிள்ளை பெறுறது விபத்து. காதல் எப்போது வேண்டுமானாலும் பிறக்கலாம். காதலிக்காமலே குழந்தைகள் பெற்றிருக்கிறாள் என்று அர்த்தம். குழந்தைகளை காரணம் சொல்லி என் சந்தோஷத்தை நான் ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற கட்சி அவளுடையது. குருமூர்த்தி தோளை குலுக்கிக் கொண்டான். இனிமேல் உன் வழி வேறு, என் வழி வேறு. என் குழந்தைகளை பார்த்துக் கொள்ளும் பொறுப்பு என்னுடையது, அது எத்தனை சிரமமான காரியமாக இருந்தாலும். 2 நாள் கழித்து கந்தசாமியிடம் இருந்து போன் வந்தது. ஊர்ல நான் சொன்ன ஆள் வந்துட்டாங்க. இன்னைக்கு ஜிடியில அனுப்புறேன். ஸ்டேஷனுக்கு போய் அவங்கள அழைச்சிட்டு போ என்றான். அம்மணின்னு பேரு, மாநிறமா குட்டையா, 30 வயசு இருக்கும். இன்று காலையில் கண் விழித்ததும் சற்று உற்சாகமாக இருந்தது. இன்று வருகிறாள். பெயர் அவனுக்கு பிடித்தது. ஆரோக்கியமான தாய்மை லட்சணம் பொருந்திய கிராமத்து பெயர். கொஞ்சம் கேரள வாடை அடித்தது. மலையாளியாக இருக்கலாம். தமிழ் அவளுக்கு தெரியாவிட்டால் எல்லாவற்றையும் விளக்குவது சிரமமாக போகும். சமைப்பதை விட சிரமமான காரியம் இல்லைதான். ஸ்டேஷனுக்கு சென்று அவளை எப்படி பிடிப்பது என்று குருமூர்த்திக்கு யோசனையாக இருந்தது. கந்தசாமி கோச் நம்பரை நல்ல காலம் தெரிவித்திருந்தான். மாநிறமாக, குட்டையாக, அவலட்சணமாக கூட இருக்கலாம். வீட்டை ஒழுங்காக பார்த்து கொண்டால் போதும். ராதிகாவையும் ராஜாவையும் எழுப்பி சீக்கிரம் தயாராகுங்க, ஸ்டேஷனுக்கு போகணும், இன்னைக்கு வரா என்றான். யார் அது என்றான் ராஜா. உங்களை பார்த்துக்க, சமைக்க, எனக்கு உதவி செய்ய ஒரு ஆளு வரா, மெட்ராஸ்ல இருந்து. வேலைக்காரியா? ஆமா, ஆனா வேலைக்காரின்னு சொல்லாத, அம்மணின்னு கூப்பிடு, பரவாயில்ல. நல்லா சமைப்பாளா என்றாள் ராதிகா. என்னை விட நல்லா சமைப்பான்னு நினைக்கிறேன் என்று குருமூர்த்தி சிரித்தான். ராதிகா சிரிக்காமல் அவனை கேட்டாள். அம்மா திரும்பி வரப்போறது இல்லையா? அம்மா வரும்போது வரட்டும் என்றான் குருமூர்த்தி லேசாக. அது வரைக்கும் வீட்டை பார்த்துக்க ஆள் வேணும்னு கந்தசாமி மாமா அம்மணி அனுப்புறாங்க. மேற்கொண்டு சங்கடமான கேள்வி ஏதும் கேட்காமல் ராதிகா தயாரானாள். ஜிடி அதிக நேரம் சோதிக்கவில்லை. 1 மணி நேரம்தான் தாமதம். இறங்கும் கூட்டத்தை குருமூர்த்தி துழாவினான். அநேகமாக இறங்கும் பெண்கள் எல்லோருமே மாநிறமாக, குட்டையாக இருப்பது போல இருந்தது. ஒரு பெண் சிறிய கைப்பை ஒன்றுடன் இறங்கினாள். ரயிலில் முதலாக பயணம் செய்பவள் போல அலங்க மலங்க விழித்தாள். குட்டை, மாநிறம், பூசினார் போல கிராமத்து செழிப்பு தெரியும் உடம்பு. குருமூர்த்திக்கு சந்தேகமில்லை. நேராக அவளிடம் சென்றான். நீங்க தான் அம்மணியா என்றான். அவள் அவனை எடை போடுவது போல பார்த்து, நீங்க யாரு என்றாள். குருமூர்த்தி என்றான் அவன் தயக்கத்துடன். அவள் முகத்தில் லேசாக புன்னகை மலர்ந்தது. இடது கன்னத்தில் ஆச்சரியமாக குழி விழுந்து முகத்தையே மாற்றிற்று. ஆமா, நான் தான் அம்மணி. பிறகு குனிந்து ஆர்வத்துடன் ராதிகாவையும் ராஜாவையும் பார்த்து, இது ராதிகா, இது ராஜா இல்ல என்று சிரித்தாள். ராதிகாவும் ராஜாவும் அவளை வினோதமாக பார்த்து புன்னகைத்தார்கள். ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி ராதிகாவின் கையை பிடித்து கொண்டாள். அம்மணிக்கு இந்த ஊரு புதுசு, ஒருக்கா காட்டி கொடுத்தா போதும்,
எல்லாம் பழகிக்குவேன், கேட்டியா என்றாள். தன்னிடம் இதை இவள் மறைமுகமாக சொல்கிறாள் என்று குருமூர்த்தி புரிந்து கொண்டான். சரியான கிராமாந்திரம்தான். ஆனால் குருமூர்த்திக்கு பிடித்து விட்டது. குழந்தைகளையும் வீட்டையும் பார்த்து கொள்ள இவளை போன்றவர்கள்தான் வேண்டும் என்று நினைத்து கொண்டான். பாலக்காடா சொந்த ஊரு என்றான். அச்சோ, என் பேச்சுல தெரிஞ்சு போச்சா என்று சிரித்தாள். சாரமில்ல, மெட்ராஸ் தமிழ் வரலன்னா வேலையெல்லாம் ஒழுங்கா செய்வேன், போதுமா? காரணம் புரியாமல் குருமூர்த்திக்கு நிம்மதி ஏற்பட்டது. அதரங்களில் புன்னகை கூட மலர்ந்தது. வீட்டை நோக்கி செல்லும் போது அவளுடைய குடும்பத்தை பற்றி மெல்ல விசாரித்தான். எனக்கு யாருமே கிடையாது என்றாள் அவள் சாதாரணமாக. சின்ன வயசுலயே அப்பா அம்மா போயாச்சு. ஒரு அண்ணன் தான் இருந்தான், அவனும் சீக்காளி. அவனை நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவனும் போயிட்டான் 2 வருஷம் முந்தி. கல்யாணம் பண்ணிக்கலையா? நானா? ஓ, பண்ணி வச்சான் அண்ணா. 1 வருஷம் கூட தக்கல்ல, அவர் ஓடி போயிட்டார், யாரையோ இழுத்துண்டு. குருமூர்த்திக்கு தூக்கி வாரி போட்டது. தன்னால் இப்படி சியாமளாவை பற்றி வெளிப்படையாக பேச முடியுமா என்று ஆச்சரியமாக இருந்தது. வீட்டை அடைந்ததும் அழகான வீடு என்று சர்டிபிகேட் கொடுத்தாள். கொலாயடி எங்கன்னு சொல்லுங்கோ, முதல்ல குளிச்சுட்டு வரணும், அதுக்கப்புறம் சமையல் ரூம் எங்கன்னு சொன்னா போதும், நானே எல்லாம் பாத்துக்குவேன் என்றாள். அவளை கண்கள் அகல பார்த்து கொண்டிருந்த ராதிகாவை கூப்பிட்டு குருமூர்த்தி ஒரு ஸ்நான சோப்பு கட்டியையும் துணிக்கு போடும் சோப்பையும் அம்மணிக்கு கொண்டு கொடுக்க சொன்னான். அம்மணிய பிடிச்சிருக்கா என்று மெல்ல கேட்டான். பிடிச்சிருக்கு என்று ராதிகா சிரித்தாள். வேடிக்கையா பேசுறாள்ல? குருமூர்த்தி உதட்டை பிதுக்கினான். அது வேடிக்கை பேச்சில்ல, பேச்சே வேடிக்கை என்று சொன்னால் அதற்கு புரியாது என்று தனக்குள் புன்னகைத்துக் கொண்டான். ரொம்ப அதிகமா பேசுவாளோ என்று சந்தேகமாக இருந்தது. ஆனால் வெகுளித்தனமாகத்தான் தெரிந்தாள். இதுவரை உங்க மனைவி என்ன ஆனான்னு கேட்கல, கந்தசாமி சொல்லி அனுப்பினானோ என்னவோ. குளிக்க போன போது அவன் நெஸ்கெஃபே காஃபி கலந்து தானும் குளித்து அவளுக்கும் மூடி வைத்தான். தலைக்கு குளித்து அவள் சுத்தமாக வந்தாள், ஆரோக்கியமாக தெரிந்தாள். வீட்டு வேலை செய்வது அவளுக்கு கஷ்டமான காரியம் இல்லை என்று அவன் திருப்திப்பட்டு கொண்டான். காஃபியை அவள் சந்தோஷமாக வாங்கி குடித்தாள். அம்மணி, இனிமே சமையல் ரூம் உன் பொறுப்பு என்றான் அவன். எந்தெந்த சாமா எங்கெங்க இருக்குன்னு கூட எனக்கு சரியா தெரியாது, நீ தான் பாத்துக்கணும். ஓ, கவலைப்படாண்டாம், நான் பாத்துக்கிறேன் என்றாள் சுறுசுறுப்பாக. குழந்தைகளுக்கு இப்ப லீவு, இன்னும் 1 வாரத்துல ஸ்கூல் திறக்கும். எனக்கு ஆபீஸுக்கு 9 மணிக்கு போகணும். ராத்திரி 9 மணி ஆயிடும் வரத்துக்கு. நீ தான் வீட்டையும் குழந்தைங்களையும் பாத்துக்கணும். நான் தான் சொல்லிட்டேனே, கவலைப்பட வேண்டான்னு. உன் சம்பளத்தை பத்தி நான் கந்தசாமி கிட்ட பேசவே இல்ல. ஓ, சாரம் இல்ல, என் வேலையை முதல்ல பாருங்கோ, அப்புறம் உங்க இஷ்டப்படி சம்பளம் கொடுக்கலாம். நான் இப்ப ஆபீஸ்க்கு போகணும். போங்கோ, சாப்பாடு ஆபீஸ்லயே பாத்துப்பேன். குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடு. குக்கர்ல சமைக்க தெரியுமா? தெரியும். கேஸ்? அதுவும் தெரியும், எங்க ஊர்ல அதையும் பார்த்திருக்கேன். அரைக்கிற மிஷின் தான் தெரியாது. இங்க அம்மியும் கல்லூரலும் கூட இருக்கு. பின்ன என்ன வேணும் என்று அவள் சிரித்தாள். கூட்டான் கீட்டான் வைக்க காய்கறி தேங்காய் இருக்கா? ஃப்ரிட்ஜ்ல இருக்கும், ராதிகாவை எடுத்து தர சொல்லு. சரி. அவன் நிம்மதியுடன் கிளம்பினான். அவன் கிளம்பும் போது தினமும் சோர்வுடன் கையசைக்கும் குழந்தைகள் இன்று உற்சாகமாக அசைத்தார்கள். வேலைக்காரி வந்தாச்சா என்றான் ராமமூர்த்தி. வந்தாச்சு என்று குருமூர்த்தி இணக்கமாக சிரித்தான். பார்த்தா வேலைக்காரி மாதிரி இல்ல, நிர்வாகி மாதிரி இருக்கிறா. குட், அப்படித்தானே உனக்கு வேணும். வீட்டை பாத்துக்க வேலைக்காரி கிடைச்சான்னு சியாமளாவை பத்தி விசாரிக்க மறந்துடாத என்றான் அகர்வால். நான் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்ல என்றான் குருமூர்த்தி சுரத்தில்லாமல். பிறகு சியாமளாவின் கடிதத்தை பற்றி சொன்னான். ஊர் சிரித்து போன பிறகு அதை பற்றி நெருங்கிய நண்பர்களான இவர்களிடம் சொல்வது கூச்சப்பட வேண்டிய விஷயம் இல்லை என்று தோன்றிற்று. நம்பவே முடியல குருமூர்த்தி என்றான் அகர்வால் ஆச்சரியத்துடன் அதிர்ச்சியுடன். டூ பேட் என்றான் ராமமூர்த்தி. அவ யாருன்னு தெரியுமா? தெரியாது, தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆர்வம் இல்ல. அகர்வால் அவன் தோளை அனுதாபத்துடன் தட்டினான். நினைச்சா பைத்தியக்காரத்தனமா இல்ல? 3 குழந்தைகளை பெத்த ஆண் வேற ஒருத்தியோட போனா அவனை ஏமாத்திட்டா அவனுக்கு பெரிய இழப்பு இல்ல. ஆனா இப்ப சியாமளாவை அவன் ஏமாத்தினான்னு வச்சுக்கோ. ஏமாத்தட்டும் என்றான் குருமூர்த்தி ஆத்திரத்துடன். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். புத்தி வந்து உன்கிட்ட திரும்பினா ஏத்துப்பியா? குருமூர்த்தி மௌனமானான். அவ திரும்பி வரமாட்டா, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வருவா? அட வந்தான்னா நீ ஏத்துப்பியா அகர்வால்? நீ ராமு? இதுக்கு பதில் சொல்றது கஷ்டம் என்றார்கள் இருவரும். இப்போதைக்கு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அவ கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்கு என்றான் குருமூர்த்தி. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் என்றான் அகர்வால் மென்மையாக. திடீரென்று குருமூர்த்திக்கு துக்கம் சுருண்டு வந்தது. இப்படி பச்சை துரோகம் பண்றவளை எப்படி மன்னிக்க முடியும் சொல்லு? வேலையில மூழ்கி போனேங்கிறத தவிர என்ன தப்பு பண்ண? மறந்துடு குருமூர்த்தி. அவன் மறக்க முயன்றான். மீண்டும் வேலையில் மனசு பதிந்தால்தான் மறப்பது சாத்தியம்.
அந்த அம்மணியினால் புது பிரச்சனைகள் வரக்கூடாது. வீட்டிற்கு இரவு சென்ற போது குழந்தைகள் உற்சாகமாக இருந்தார்கள். யக்ஷினி கைப்பட்டது போல வீடு துப்புரவாக இருந்தது. அவன் லேசாக புன்னகைத்தபடி தன் அறைக்கு சென்றான். ராதிகா பின்னால் சென்றாள். நீங்க 2 பேரும் சாப்பிட்டாச்சா? ஆச்சு. சமையல் எப்படி என்றான் அவன் ரகசிய குரலில். கவலைப்பட வேண்டாம், ஒன்னாக்கும் என்றாள் ராதிகா. அவன் வாய்விட்டு சிரித்தான். வெகுநாள் கழித்து. அம்மணி வந்து 2 மாதங்களாகிவிட்டன. நினைக்க நினைக்க குருமூர்த்திக்கு ஆச்சரியமாக இருந்தது. வீட்டுடன் அவள் ஒன்றி போன விதம், வேலைக்கு வந்திருக்கும் ஒருத்தி கூட இப்படி கூட பிடிமானம் வேலை பார்ப்பவர்களிடம் ஏற்படுமா என்று புரியவில்லை. வேலையை சுறுசுறுப்பாக மட்டும் செய்யவில்லை, சந்தோஷமாக செய்தாள். குழந்தைகளை ஆசையாக பார்த்து கொண்டாள், கண்டிப்பாகவும் இருந்தாள். சியாமளா கூட இப்படி அவர்களிடம் நடந்து கொள்ளவில்லை, இத்தனை அன்பை காட்டவில்லை. சம்பளம் வாங்கும் ஒருத்தி எப்படி இப்படி இருக்கிறாள்? நிச்சயம் நடிப்பாக இருக்க வேண்டும் என்றார்கள் அகர்வாலும் ராமமூர்த்தியும். ஓவர் ஸ்மார்ட்டா வேலைக்காரி இருந்தா ஆபத்து, ஜாக்கிரதையா இரு என்று எச்சரித்தார்கள். அவனுக்கு அதை பற்றியெல்லாம் நினைத்து பார்க்கவே களைப்பாக இருந்தது. சியாமளா திடுதிப்பென்று கிளம்பி போனதும் அவன் இந்த வீட்டையும் குழந்தைகளையும் சமாளிக்க திண்டாடிய திண்டாட்டம் அவனுக்குத்தான் தெரியும். சத்தியமாக விழி பிதுங்கி போயிற்று. வந்ததிலிருந்து வீட்டை பற்றியோ குழந்தைகளை பற்றியோ கவலை கொஞ்சமும் இல்லாமல் போயிற்று. சியாமளா இருந்த போதாவது நடுநடுவில் அவளுடைய பாராமுகத்தை நினைத்து நமைச்சல் ஏற்படும். இப்பொழுது எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் வேலையை கவனிக்க முடிந்தது. சாமர்த்தியக்காரி என்றாலும் என்ன செய்துவிட முடியும்? பணம் வைத்திருக்கும் பீரோ சாவி அவனிடம்தான் எப்பவும் இருக்கும். நெய்யாய் பாலாய் விழுங்கலாம், விழுங்கட்டும். அவனுக்கு நிம்மதியை தரும் வேலைக்காரி. கொஞ்சம் கூட சாப்பிட்டதனால் ஒன்றும் குறைந்து விடாது. வீட்டை பற்றின கவலை இருக்கவில்லையே தவிர சியாமளாவின் நினைவு வராமல் இல்லை. உண்மையில் அவள் கூட இருந்தபோது அவளை பற்றி நினைத்ததை விட இப்பொழுது அதிகமாக அவள் நினைவு வந்தது. பீரோவை திறக்கும் போதெல்லாம் அவளுடைய பகுதி காலியாக இருப்பது கண்ணில் படும். குபீரென்று அவளுடைய ஞாபகம் வரும். அவளுடைய பளிச்சென்ற முகமும் மிருதுவான உடம்பும் அந்த உடம்பின் வாசனையும் நினைவுக்கு வரும். உங்களை நான் காதலிக்கல இப்போ என்ற வார்த்தைகளின் ஞாபகம் சாட்டையடி போல மூளையை தாக்கும். நிர்வாணமாக நிற்பது போல அவனை ஒரு அவமானம் சூழ்ந்து கொள்ளும். காலியான பகுதியில் அவன் தன்னுடைய துணிமணிகளையே பிரித்து வைத்தான். குழந்தையின் ஞாபகம் இடையிடையில் வந்தது. எனக்கு பிறந்த குழந்தையை இன்னொருத்தன் பிரியத்துடன் பார்த்து கொள்வானா என்று சஞ்சலம் ஏற்பட்டது. அவன் யார் என்று இதுவரை தெரியவில்லை. ராதிகா குறிப்பிட்ட சேகர் அங்கிள் பிறகு டெலிபோன் செய்யாததால் யாரும் செய்யவில்லை என்று சொல்கிறாள். அவன்தான் சியாமளாவின் காதலனாக இருக்க வேண்டும் என்று குருமூர்த்தி நினைத்து கொண்டான். மனைவி என் காதலன்தான், உயிருடன் இருக்கும் போதே மனைவிக்கு காதலன் இருப்பது தனக்கு அவமானம் என்று அவனுக்கு அடிக்கடி அதன் நினைவு வரும்போதெல்லாம் பதைத்தது. மெல்ல மெல்ல இந்த 2 மாதங்களில் பதட்டம் குறைந்து போயிற்று. நான் வேண்டான்னா போட்டும் கழுத என்று வலுக்கட்டாயமாக சமாதானப்படுத்தி கொண்டான். அவன் அடித்து விரட்டி விட்டான் என்று காலை பிடிக்க வந்தாள் என்றால் நாம் என்ன செய்வோம் என்று சில சமயம் யோசிப்பதில் காரணம் புரியாத திருப்தி ஏற்பட்டது. நீ வேறு யாருடையாவது போ, இங்க உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிடணும் என்று தீர்மானித்துக் கொண்டான். உள்ளே குழந்தைகளை ஸ்கூலுக்கு தயார் செய்து கொண்டிருப்பது தெரிந்தது. இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ்ல குடுக்கறத அத்தனையும் சாப்பிடணும். ராஜா கேட்டியா என்றாள். நீ ரொம்ப ஜாஸ்தி வைக்கிற என்று ராஜா சினுங்கினான். ஐயே, நீ இன்னும் குழந்தல்ல, நன்னா சாப்பிட்டாத்தான் சூப்பர்மேன் மாதிரி ஆக முடியும். நீ எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இன்னைக்கு வா. நம்ம ஊர் சூப்பர்மேன் கதை சொல்றேன். யார் அது நம்ம ஊர் சூப்பர்மேன்? பீமன், கடோத்கஜன், இன்னும் எவ்வளவோ பேரு. இன்னைக்கே சொல்லணும். ஓ சொல்றேன்டா கொந்த. தலை மாறி விடு. வாடி கொந்த. குட்ட தலைமையில வர எத்தனை நேரம்? குருமூர்த்தி தனக்குள் புன்னகைத்தபடி பல் துலக்கி முகம் கழுவ சென்றான். வீட்டின் ஒவ்வொரு மூலையும் துப்புரவாக இருந்தது. வெளிவேலை செய்யக்கூட வேலைக்காரி வேண்டாம் என்று கண்டிப்பாக மறுத்துவிட்டாள். அவளுடைய பொறுப்புகளை கணக்கிட்டு 500 ரூபாய் சம்பளம் தருவதாக குருமூர்த்தி முடிவு செய்தான். சம்பளம் கொடுத்ததும் கண்ணில் ஒற்றி வைத்துக் கொண்டாள். அவன் சாப்பாட்டு கூடத்துக்கு வந்தபோது குழந்தைகள் பளிச்சென்று தயாராக இருந்தார்கள். குட் மார்னிங் அப்பா என்றார்கள் சந்தோஷமாக. அம்மணியின் வருகை இவர்களுக்கும் சியாமளாவை மறக்கடித்து விட்டது என்று தோன்றிற்று. இன்னைக்கு நம்ம ஊர் சூப்பர்மேன் கதை சொல்ல போறா என்றான் ராஜா. நீ டிஃபனை முழுக்க சாட்டாத்தான் என்று சிரித்தாள். அவள் அவனை நோக்கி குனிந்து சிரித்த போது கன்னத்தில் விழுந்த குழியில் ராஜா கையை நுழைத்து ஓட்டை என்றான். பிறகு குருமூர்த்தியை பார்த்து, அப்பா இங்க ஓட்டை எப்படி ஆச்சு தெரியுமா? அச்சோ, இதெல்லாம் அப்பாட்ட சொல்லுவாளா என்று கூச்சப்பட்டு சிரித்தாள். சொல்லு என்று குருமூர்த்தி புன்னகைத்தான். சாமி களிமண்ணால அம்மணிய பண்ணிட்டு இருந்தார். மறந்து போய் மூளைக்குள்ள ஜாஸ்தியா களிமண் வச்சுட்டார். கன்னத்துக்கு போறாம போயிட்டு குழி விழுந்து போச்சு. குருமூர்த்தி வாய்விட்டு சிரித்தான். ராதிகாவும் சிரித்தாள்.
அம்மணி, உனக்கு ஒன்னும் களிமண் மூளை இல்ல என்றாள். அம்மணி பொத்து கொண்டு வந்த சிரிப்பை அடக்குபவள் போல் வாயை பொத்திக் கொண்டு சமையலறைக்குள் நுழைந்து குருமூர்த்திக்கு காஃபி கலந்து கொண்டு வந்து கொடுத்தாள். பஸ் வந்துடும், கிளம்புங்கோ என்று குழந்தைகளை கிளப்பி செருப்பை மாட்டிக்கொண்டு குட்டிகளை கொண்டு விட்டுட்டு வரேன் என்று குருமூர்த்தியிடம் சொல்லிவிட்டு வெளியேறினாள். குருமூர்த்தி எழுந்து ஜன்னல் வழியாக சற்று நேரம் அவர்கள் போவதை பார்த்தான். ராஜா சமர்த்தாக அம்மணியின் கையை பிடித்து கொண்டு நடந்தான். ராதிகா கலகலவென ஏதோ பேசிக்கொண்டு போனாள். சியாமளாவுடன் இவர்கள் இப்படி கலகலப்புடன் இருந்தார்களா என்று அவனுக்கு தெரியாது. அதை நினைத்து இப்பொழுது அவமானமாக இருந்தது. சியாமளா இருந்தபோது அவன் தாமதமாக எழுந்திருப்பான். குழந்தைகள் பள்ளிக்கு கிளம்பி போயிருப்பார்கள். இரவு அவன் வீடு திரும்பும் போது அநேகமாய் ராஜா தூங்கி போயிருப்பான். சியாமளா அவர்களுக்கு பாட்டு பாடுவாளா, கதை சொல்வாளா, ஒன்றும் தெரியாது. இப்பொழுது தன்னை போல் காலையில் விழிப்பு வந்து விடுகிறது. ஒரு வேலைக்காரி அவளை மேற்பார்வை பார்க்க வேண்டியது தன்னுடைய பொறுப்பு என்று உள்ளுணர்வு உணர்ந்து கொண்டது போல. அம்மாவை பற்றி அம்மணியிடம் அவர்கள் பேசுவார்களா என்று அவனுக்கு தெரியவில்லை. என்ன பேசுவார்களோ, அவள் எப்படி சமாதானப்படுத்துவாளோ அவனுக்கு தெரியாது. அவனிடம் சியாமளாவை பற்றி குழந்தைகள் பேசுவதில்லை. கொஞ்ச நாட்களாக போன மாதம் கூட திடீரென்று நினைவு வந்தவன் போல் ராஜா கேட்டான், அம்மா எப்ப வருவாங்க? இப்பொழுது கடந்த ஒரு மாதமாக கேட்ட நினைப்பு இல்லை குருமூர்த்திக்கு. அம்மணியின் வரவினால் தான் இது சாத்தியமாயிற்று என்று அவன் நன்றியுடன் நினைத்துக் கொண்டான். சியாமளாவின் அம்மாவிற்கு பெண்ணை அடக்கி வளர்க்க தெரியாவிட்டாலும் நல்ல வேலைக்காரியாக பார்த்து அனுப்ப தெரிந்ததை நினைத்து சந்தோஷம் ஏற்பட்டது. வீட்டிற்குள் நுழைந்த போது குழந்தைகள் கிளம்பியாச்சா என்று ஒரு அனாவசிய கேள்வி கேட்டான். ஓ, போயாச்சே என்றபடி அவள் பாக்கி வேலையை கவனிக்க திரும்பினாள். குழந்தைகள்னால உனக்கு ஒன்னும் தொந்தரவு இல்லையே என்றான் அவன் தயங்கி கொண்டு. அவள் வியப்புடன் அவனை பார்த்தாள். ஓ, என்ன தொந்தரவு? குட்டிகள் மகா சமத்து, கேட்டேளா? மகா வெகுளித்தனமான அவள் பார்வையும் பேச்சையும் கண்டு அவனுக்கு சிரிப்பு வந்தது. இவள் ஒரு சாமர்த்தியக்காரியாக இருக்கலாம் என்று அகர்வால் பயமுறுத்துகிறான். நான் குளிக்க போறேன், 1/2 மணியில கிளம்பணும் என்று அவன் எழுந்தான். டிஃபன் எல்லாம் ரெடி, நீங்க தயாராகுங்கோ என்றாள் அவள் உற்சாகமாக. வெகுளியாக இருந்தாலும் அவள் இதுவரை சியாமளாவை பற்றி ஒரு வார்த்தை கேட்கவில்லை, பேசவில்லை. நாட்டுப்புற வம்பு இல்லை. இந்த அவளது சுபவீக நாகரிகம் அவனுக்கு திருப்தி அளித்தது. கண்ணன் என் சேவகன் என்பது போல என் சேவகி என்று சொல்லலாம் போல இருந்தது. லேசாகி போன மனதுடன் அவன் ஒரு பாட்டை முணுமுணுத்தபடி குளித்து ஆபீஸுக்கு தயாராகி வந்தான். மேஜை மேல் காலை ஆகாரம் தயாராக இருந்தது. சியாமளாவுக்கு இப்படி பூ போல இட்லி பண்ண வராது என்று நினைத்தபடி சாப்பிட்டான். வாசல் ரேழியில் திடீரென்று ஒரு குழந்தை அழும் சத்தம் கேட்டது. அம்மணி, வாசல்ல யார் பாரு என்றான். கதவை திறந்து பார்த்தாள். ஒரு குழந்தை அழுது கொண்டே உள்ளே நுழைந்தது. குருமூர்த்திக்கு தூக்கி வாரி போட்டது. அவனது குழந்தை சுமதி. அடிவயிறு துவண்டது. சியாமளா திரும்பி வந்து விட்டாளா? சரேல் என்று ஆவேசமாய் கோபம் பொங்கிற்று. யார் அது இந்த குழந்தை? வேற யாரையும் காணுமே என்றாள். குருமூர்த்தி விருக்கென்று வெளியே போய் பார்த்தான். யாரையும் காணவில்லை. இந்த குழந்தையும் வேண்டாம் என்று கொண்டு விட்டு போனாளா? குழந்தை அவன் கால்களை கட்டி கொண்டது. அவன் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்து அணைத்து முத்தமிட்டான். பிறகு அம்மணியின் பக்கம் திரும்பி நான் தழுத்தழுக்க, ஏன் குழந்தை என்றான். கவலைப்படாதீங்கோ, நான் பார்த்துப்பேன் என்றாள் அவள் மெல்ல. வெகு நாட்களுக்கு குருமூர்த்திக்கு ஆறவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதியாக ஒரு பெற்றவள் இருப்பாள் என்று அவன் கேட்டதில்லை. சினிமாக்களில், கதை புத்தகங்களில் அவன் கண்டிருக்கிறான். கல்யாணமாகாமல் கர்ப்பமாகி ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு சோமாரியினால் ஏமாற்றப்பட்ட பெண்கள், ஊர்வாய்க்கு பயந்து தற்கொலை செய்து கொள்ள பயந்து பெற்றுவிட்ட கள்ளமறியா குழந்தைகளை கோவில் தாழ்வாரத்திலோ அல்லது அனாதை ஆசிரமத்து முகப்பிலோ விட்டுவிட்டு ஓடிவிடுவதை ஒரு பார்வையாளனாய் சினிமாவில் நடக்கும் ஒரு காட்சி என்கிற பிரக்ஞையுடன் அவன் பார்த்திருக்கிறான். சினிமா பார்த்தே பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. முன்பு பார்த்த சமயத்தில் அநேகமாக சியாமளாவுடன் தான் பார்த்த நினைவு. சிரித்துக்கொண்டே தலையாட்டி இருக்கிறான். இதெல்லாம் சினிமால தான் நடக்கும். பெத்த எவளும் இப்படி குழந்தைய கடாசிட்டு போமாட்டா. ஏன் போமாட்டா? வேற வழி இல்லைன்னா அவன் என்ன செய்வா என்று சியாமளா பதிலுக்கு கேட்டதாக இப்பொழுது அவனுக்கு லேசாக ஞாபகத்துக்கு வந்தது. அதை நானே செஞ்சு காட்டுறேன் என்று அவள் நினைவுபடுத்துவது போல் தோன்றிற்று. குழந்தைய விட்டுட்டு வந்தாதான் நீ என் கூட இருக்கலாம் என்று காதலன் சொல்லி இருக்கலாம். அல்லது தனது புதிய காதல் வாழ்க்கைக்கு குழந்தை கூட இருப்பது இடைஞ்சல் என்று இவளே நினைத்திருக்கலாம். அவனுக்கு வீட்டை பார்த்து கொள்ள ஒரு நல்ல வேலைக்காரி கிடைத்து விட்டாள் என்கிற தெம்பில் விட்டுவிட்டு போயிருக்கலாம். இங்கேதான் எங்கோ பக்கத்தில் இருக்கிறாள் போலிருக்கிறது. அவன் எப்படி சமாளிக்கிறான் என்று மறைந்திருந்து பார்க்கிறாள். நினைக்க நினைக்க அவனுக்கு வெறுத்து போயிற்று.
நீ விட்டுட்டு போனதுனால என் குழந்தைகள் அனாதையாயிட மாட்டாங்க என்று ரோஷத்துடன் அவன் தனக்குள் அடிக்கடி சொல்லிக் கொண்டான். உன்னை விட நான் அவங்கள நல்லா வளர்ப்பேன் என்கிற வீம்பு அவனுள் வளர்ந்தது. நீ ஒரு தாயா என்று சினிமா பாணியில் தினம் தினம் காலையில் கண் விழித்ததும் சுமதி வந்து சேர்ந்த சில நாட்களுக்கு கேள்வி எதிரில் நின்றது. பிறகு மெல்ல மெல்ல மறைந்து போயிற்று. அம்மணி என்கிற அதிசயத்தால். ஒரு அதிசயம் மட்டுமில்லை, ஒரு அற்புதம். ரத்தமும் சதையும் உள்ள பெண்தானா என்று அவனுக்கு சந்தேகம் சில சமயங்களில் நிழலாய் படியும். அவன் திண்டாடும் திண்டாட்டத்தை பார்த்து எந்த யட்சினியாவது அவன் மேல் இறக்கப்பட்டு மனித உருவில் வந்திருக்குமோ என்று தோன்றும். இந்த எண்ணம் அவனுள் ஆழமாய் பதிந்து அடிமனதில் ஒரு பயத்தை உண்டு பண்ணும். நிச்சயம் ஒரு மானுட வேலைக்காரி இப்படி ஒரு குன்றாத உற்சாகத்துடன் வேலை செய்ய மாட்டாள். சியாமளா அப்படி அம்போ என்று குழந்தைகளை விட்டு போனதற்கு இவள் மட்டும் ஆபத் பாந்தவளாய் வந்து நின்றிருக்காவிட்டால் வீடு நாறி போயிருக்கும். முக்கியமாக குருமூர்த்திக்கு பித்து பிடித்திருக்கும். அம்மணியின் சுபாவம் தெரிந்ததுதான். இவள் தன்னை விட நன்றாக பார்த்து கொள்வாள் என்று சியாமளா மூன்றாவதாக சுமதியையும் கொண்டு விட்டு விட்டாள். சுமதியை கண்டு அன்று தனக்கு ஏற்பட்ட திகைப்பும் குழப்பமும் கிட்டத்தட்ட தினமும் குருமூர்த்திக்கு ஞாபகம் வருகிறது. அந்த நிமிடத்தில் அபயஹஸ்தம் காட்டும் தெய்வத்தைப் போல 2 வாக்கியம்தான் சொன்னாள். நான் பார்த்துப்பேன், கவலைப்படாதீங்கோ. அவன் சற்று நேரம் நம்ப முடியாதவனைப் போல அவளை பார்த்தான். எந்த வேலைக்காரி இப்படி சுமைகளை சந்தோஷத்துடன் ஏற்பாள்? அதோடு சங்கடப்படுத்தும் ஒரு கேள்வி இல்லை. இத்தனை நாள் குழந்தை எங்க இருந்தது? யார் பார்த்துண்டது? உங்க பொண்டாட்டி எங்க? ஏன் இப்படி திருட்டுத்தனமா வச்சுட்டு போறா? அம்மணியின் நாவிலிருந்து ஒரு அசம்பாவித கேள்வி கூட வரவில்லை. முற்றும் அறிந்த முனியாக அவள் இருக்க வேண்டும் என்கிற சம்சயம் அவனுக்கு அப்போதுதான் தோன்றிற்று. அன்று இரவு அவன் வீட்டிற்கு செல்லும் போது ராதிகாவும் ராஜாவும் கேட்கப் போற கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்வது என்கிற யோசனை மனதில் பிரதானமாக நின்றது. அவன் வீட்டுக்குள் நுழைந்த போது குழந்தைகளின் உற்சாக குரல் கேட்டது. சுமதிக்கு கூட குஷியாக விளையாடி கொண்டிருந்தது. மெட்ராஸ் ஒத்துக்கலன்னு அம்மா சுமதி பாப்பாவா அனுப்பிச்சிட்டாங்க என்றாள் ராதிகா அவனை கண்டதும். அவன் சட்டென்று அம்மணியை நிமிர்ந்து பார்த்தான். தட்டு வைக்கட்டுமா? சாப்பிட வரேளா என்றாள் அம்மணி. இந்த பெண்மணிக்கு எப்படி நன்றி சொல்வது என்று புரியாமல் அவன் திக்குமுக்காடி போனான். வீட்டு வேலையை செய்வது போலவே குழந்தை வளர்ப்பதையும் அவள் லாவகமாக செய்தாள். இந்தியும் ஆங்கிலமும் தெரியாததால் சியாமளா கவனித்த வெளிவேலையை கவனிக்கவில்லையே தவிர சியாமளாவுக்காக ஏங்கும் நிலையில் குழந்தைகளை வைக்க சந்தர்ப்பம் கொடுக்காமல் வீட்டை பார்த்து கொண்டாள். அவன் முன்னப்போதையும் விட அதிக உற்சாகத்துடன் சுறுசுறுப்புடனும் வேலை செய்வதாக அகர்வாலும் ராமமூர்த்தியும் கிண்டல் செய்தார்கள். பொண்டாட்டி ஓடி போறது ரொம்ப நல்ல விஷயம் மாதிரி இருக்கு உன்னை பார்த்தா என்றான் அகர்வால். குருமூர்த்தி சிரித்தான். ஒரு வேடிக்கை தெரியுமா? நான் இப்ப நிஜமாவே நிம்மதியா இருக்கேன். சியாமளா என்னை விட்டு போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அதிர்ச்சியா இருந்தது. அவ இல்லாம எப்படி இருக்க போறேன்னு சுய பச்சாதாபம், அவளை நான் சரியா நடத்தலன்னு குற்ற உணர்வு எல்லாம் ஏற்பட்டது. இன்னொருத்தனோட இருக்கான்னு தெரிஞ்ச உடனே என்ன அவ கேவலப்படுத்தின மாதிரி அவமானம் வந்தது. இப்போ அவளுடைய ஞாபகமே வரதில்ல. உண்மையிலே நமக்கு தேவை ஒரு நல்ல வேலைக்காரி. நம்மகிட்ட இருந்து சம்பளத்தை தவிர வேற ஒன்னும் எதிர்பார்க்காத வேலைக்காரி. நான் இப்ப ராத்திரி எத்தனை மணிக்கு லேட்டானாலும் பயமில்லாம வீட்டுக்கு போறேன். ஏய், தாம்பத்தியத்தை பத்தி இத்தனை வக்கரமா பேசாத என்றான் ராமமூர்த்தி. சியாமளா மேல இருக்கிற கோவத்தால இப்படி பேசுற. இப்போ எனக்கு அவ ஞாபகம் கூட வரதில்ல ராமு. பொண்டாட்டி இல்லாம இத்தனை நாளைக்கு இருக்க போற. உன்னுடைய உணர்ச்சிகளுக்கும் ஒரு அவுட்லெட் வேணாமா? சியாமளா போயிட்டானா ஒரு பிரமிளாவை பார்த்து கல்யாணம் செஞ்சுக்கோ என்றான் அகர்வால். ஐயோ மாட்டேன் என்றான் குருமூர்த்தி அவசரமாக. அப்புறம் அவ இந்த 3 குழந்தைகளையும் சரியா பாத்துக்கிறாளான்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா கவனிக்கலன்னா அவளை துரத்திடவும் முடியாது. நல்ல வேலைக்காரி தான் பெஸ்ட். டேய் குருமூர்த்தி, உனக்கும் இன்னும் சின்ன வயசுதான். பிரம்மச்சாரி வாழ்க்கை வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியா? அதுக்கு ஏதாவது யோசனை பண்ணி வச்சிருக்கிறியா? இப்போதைக்கு அந்த யோசனை எதுவும் தோணல என்றான் குருமூர்த்தி கூச்சத்துடன். என்னுடைய யோசனையை வேணுங்கிறப்போ கேளு என்றான் அகர்வால் சிரித்து கொண்டே. இப்பெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்தியாவிலேயே எய்ட்ஸ் வேகமா பரவிட்டு வருது. சியாமளா ஓடி போனது இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு வேடிக்கை விஷயமாக போய்விட்டது. அவர்களிடையே அம்மணி போல ஒரு உதவியால் அவனுக்கு கிடைத்திருக்காவிட்டால் நிலைமை தலைகீழாக இருக்கும் என்று குருமூர்த்தி இடையிடையில் நினைத்து கொண்டான். ஒருவேளை குழந்தைகளை ஹாஸ்டலில் சேர்த்திருப்பான் அல்லது அவசரமாக ஒரு 2ஆம் கல்யாணம் செய்து கொண்டிருப்பான். 2வது மனைவியை பற்றி யோசிக்கவே பயமாக இருந்தது. தனக்கும் மனைவிகளுக்கும் ராசி இல்லை என்று தோன்றிற்று. மனைவிகளுக்கு எதிர்பார்ப்பு அதிகம், மடத்தனமான ஆசைகள் அதிகம். அவனுக்கு அதற்கு நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை. இந்த ஏற்பாடுதான் சரி. சாஸ்வதமாக இருப்பாளா? மனைவியையே நம்ப முடியவில்லை, ஒரு வேலைக்காரியை நம்ப முடியுமா?
ஆயுசு முழுக்க அவனையும் அவன் குழந்தைகளையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு என்ன தலையெழுத்து? நாளைக்கே மூட்டையை கட்டிக்கொண்டு அவள் கிளம்ப மாட்டாள் என்று என்ன நிச்சயம்? அம்மணி அவனை ஏமாற்ற மாட்டாள் என்று அவன் தனக்குள் சொல்லிக் கொண்டான். தர்க்க ரீதியான காரணம் எதுவும் இல்லாவிட்டாலும் அவள் நம்பகமானவள் என்ற மூர்க்கமான எண்ணம் ஏற்பட்டிருந்தது. அவள் வந்து விளையாட்டு போல 6 மாதங்கள் ஓடிவிட்டன. இன்று முதல் முறையாக அவனுக்கு இரவு தூக்கம் வரவில்லை. ஃப்ரிட்ஜிலிருந்து நீர் குடிக்கலாம் என்று சாப்பாட்டு அறைக்கு சென்றான். சாப்பாட்டு அறையில்தான் நிலத்தில் பாயின் மேல் படுத்திருப்பாள். அவன் ஓசைப்படுத்தாமல் ஃப்ரிட்ஜை திறந்து நீர் குடித்தான். பிறகு கீழே படுத்திருக்கும் அந்த ஆரோக்கியமான உடம்பை சில கணங்கள் சலனத்துடன் பார்த்து முடிவு செய்ய முடியாமல் நின்றான். அவள் கண்களை திறந்தாள். வாங்கோ என்றாள் இயல்பாக. நான் பார்த்துப்பேன், கவலைப்படாதீங்கோ என்று அன்று சொன்ன அதே குரலில். அது வெகு இயல்பாக நடந்தது. காலையில் கண் விழித்ததும் ஓ, இப்படி நடந்ததே என்கிற குற்ற உணர்வும் லஜ்ஜையும் ஏற்படாத வகையிலான இயல்பு. அவனுடைய எல்லா உணர்வுகளையும் புரிந்து கொண்ட லாகவத்துடன் சரளத்துடன் நடந்து கொண்டது அவனுக்கு ஆச்சரியமான சந்தோஷத்தையும் ஒரு வகையில் நிம்மதியையும் தந்தது. நீ என் எஜமானன், அதனால் நீ வேண்டுவதை கொடுக்க வேண்டியது என் கடமை என்கிற அடிமைத்தனம் அவளது இனங்களில் இல்லை. சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ளும் தோழமை தெரிந்தது. என்னிடம் எதையும் கேட்கவும் கூச்சப்படாதே என்கிற தகராளத்தன்மை தெரிந்தது. காலையில் எழுந்ததும் அவள் எப்படி நடந்து கொள்வாளோ என்கிற ஒரு நமைச்சல் அவனுக்கு அன்று இருந்தது. அவள் போக்கில் எந்த மாற்றமும் இல்லை. ஏமாற்றினீர்கள் என்கிற குற்றச்சாட்டு இல்லை. புதிய உறவு ஏற்பட்டதன் மயக்கம் இல்லை. பிந்தைய இரவு நடந்தது ஏதோ கனவில் நடந்ததாக நினைப்பவள் போல வளைய வந்தாள். அதை பற்றி சங்கேதமாக கூட ஏதும் வெளிப்படுத்தாதது அவனுக்கு வியப்பை தந்தது. சௌகரியமாக இருந்தது. அவள் ஆரோக்கியமாக இருந்தாள், சுத்தமாக இருந்தாள். சியாமளாவை நெருங்கும் போது கூட இப்படி ஒரு நிறைவு தனக்கு ஏற்பட்டதில்லை என்று அவன் நினைத்து கொண்டான். ஏதோ ஒரு மனக்கிலேசம் அந்த நிறைவை தராமல் தடுத்திருக்க வேண்டும். பரஸ்பர குற்ற உணர்வு, பரஸ்பர எதிர்பார்ப்பு, அது நிறைவேறாத பரஸ்பர ஏமாற்றம். இதுவே ஒரு சுவராக முளைத்து போனதை அவன் உணர்ந்து கொள்ளாததால் தான் அவள் திடுமென்று ஒரு நாள் மறைந்து போனது அதிர்ச்சியை தந்தது. உண்மையில் அவள் தன்னை விட்டு விலகி போய் வெகு நாட்கள் ஆகியிருந்தது இப்பொழுது புரிந்தது. வேலைக்கு வந்திருப்பவள் நாளை அவள் வேறு ஒருத்தனோடு ஓடிப்போனாலும் அவனுக்கு அதிர்ச்சியோ அவமானமோ ஏற்படாது. அவளைப் போல ஒரு நல்ல வேலைக்காரி கிடைக்க மாட்டாள் என்கிற குறையை தவிர. அவன் தன்னை அறியாமல் ஒரு பாட்டை விசிலடித்தபடி இன்று வேலையை பார்த்தான். இடையில் அகர்வால் கேள்விக்குறியுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தான். பிறகு அர்த்த புஷ்டியுடன் ராமமூர்த்தியின் பக்கம் திரும்பி புன்னகைத்தான். என்ன 2 பேரும் சிரிச்சுக்கிறீங்க என்றான் குருமூர்த்தி ரோஷத்துடன். என்ன பாட்டெல்லாம் அமர்க்களப்படுது என்றான் அகர்வால். என்னையா இது, ஒருத்தனுக்கு பாடணும் போல இருந்தா பாடக்கூடாதா? ஓ, பாடலாமே. இத்தனை நாள் அவனுக்கு பாட தோணுதில்லையேன்னு தான் ஆச்சரியப்படுறோம். குருமூர்த்தி சிரித்தான். சம்சார சாகரத்துல ஒழும் போது பாட வராது. பிக்கல் பிடுங்கல் இல்லைங்கிறியா? இப்போ உன் பொறுப்பு அதிகமா இல்ல ஆயிருக்குது. அம்மணின்னு ஒரு அதிசயம் என் வீட்டுல இருக்கிறா. எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டா. ஒரு நாள் வீட்டுக்கு வந்துதான் பாரேன். ஓகே என்றான் அவன் உற்சாகமாக. மத்தியானம் வீட்டிற்கு டெலிபோன் செய்தான். ஹலோ, கோன் ஹை என்றாள் உரத்த குரலில். நானா குருமூர்த்தி பேசுறேன் என்றான் அவன் நிதானமாக. என்ன விஷயம் சொல்லுங்கோ என்றாள் அவள் பதைத்து. எதுக்கு இப்படி கத்துற என்று அவன் அதட்டினான். எனக்கு போன்ல பேசி பழக்கம் இல்ல, கேட்டீங்களா என்றாள் அவள் சற்று அடங்கி. பாக்கி எல்லாம் மட்டும் பழக்கமா? என்னது? செத்த உரத்து பேசுங்க. ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு சாயங்காலம் 2 சிநேகிதர்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன். டிஃபனும் காப்பியும் தயார் பண்ணணும். பக்கவடாம் போட்டுட்டுமா? நல்ல காரமா. சரி. திடீரென்று நினைவுக்கு வந்தவன் போல், இந்த பாரு, வெளியாட்களுக்கு முன்னால சித்த பளிச்சுன்னு இருக்கணும், எண்ணெய் வழிஞ்சுன்னு இருக்கக்கூடாது என்றான். ஏய் என்று மலையாள பாணியில் அவள் நீட்டினாள். அது தெரியாதா? இதெல்லாம் எனக்கு சொல்லித்தராண்டாம். அவள் பேசும் விதமே அவனுக்கு சிரிப்பு வந்தது. அந்த பேச்சில் நாசூக்கு இல்லை. ஆனால் எந்த வகையிலோ ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. அதற்கு ஒரு செக்ஸ் அப்பீல் இருந்தது. இதுதான் அவனை இரவில் அவளிடம் இழுத்துச் சென்றது என்று தோன்றிற்று. பயந்த சுபாவம் உள்ளவளாக இருந்ததால் அருகில் செல்ல இவனுக்கு தைரியம் வந்திருக்காது. குய்யோ முறையோ என்று அலறி ஊரை கூட்டி மானத்தை வாங்கும் வர்க்கம் இல்லை இவள். ஐயே, எனக்கு தெரியாதா? இதெல்லாம் சொல்லித்தராண்டாம் என்னும் வர்க்கம் இவள். அகர்வால் உள்ளே நுழைந்ததும் குருமூர்த்தி தன்னை சமாளித்துக் கொண்டான். ராமமூர்த்தியோட வரப்போறேன்னு அம்மனிட்ட சொன்னேன். ஏதோ அமக்களமா டிஃபன் பண்ணி வைக்கிறேன்னு சந்தோஷமா சொல்றா. பார்க்க எப்படி இருப்பா என்றான் அகர்வால் மெல்லிய குரலில். குருமூர்த்திக்கு சுரீர் என்று கோபம் வந்தது. அவ எப்படி இருந்தா என்ன? ஒரு நல்ல வேலைக்காரிக்கு எத்தனை லட்சணம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு உண்டு. உனக்கு ஏன் இப்படி கோபம் வருது? கோபம் இல்ல, எரிச்சல். உனக்கு புத்தி கோணலாத்தான் எப்பவும் இருக்குங்கிற எரிச்சல்.
சாரி சார், இவ்வளவு தீவிரமா நான் சொன்னதை நீ எடுத்துக்க கூடாது. தனக்கு ஏன் அப்படி கோபம் வந்தது என்று குருமூர்த்திக்கும் வெட்கம் ஏற்பட்டது. அகர்வால் யமகாதகன், ஒரு சிறு அசைவிலேயும் புரிந்து கொள்வான். மாலை வீட்டிற்கு சென்றபோது வாசலில் குழந்தைகள் சுத்தமான உடையில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். புல்தரையில் சுமதிக்கு விளையாட்டு காட்டியபடி பளிச்சென்று இருந்தாள். முன்பு அகலமாக குங்குமம் இட்டுக் கொள்வாள், இப்பொழுது அளவான ஸ்டிக்கர் பொட்டு ஏறியிருந்தது. முன்பு பிளவுஸ் தொலாபுலா, இப்பொழுது கச்சிதமாக இருந்தது. அவர்களை பார்த்து வாங்கோ என்று புன்னகைத்தாள். இடது கன்னத்தில் ஆழமாக குழி விழுந்தது. அவள் உருவத்தில் இருந்த மாற்றத்தைக் கண்டு வியந்தபடியே குருமூர்த்தி இவதான் என்று மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தினான். அவள் கை கூப்பி நமஸ்காரம் என்றாள். வாங்கோ என்றாள் இருவரையும் வீட்டு எஜமானியைப் போல. எல்லோரும் வாயை மூடிக்கொண்டு உள்ளே நுழைந்ததும், உட்காருங்கோ, டிஃபன் காஃபி கொண்டு வரேன், சரியா என்றாள். ராமமூர்த்தி குருமூர்த்தியை பார்த்து புன்னகைத்தான். சுத்த நாட்டுப்புறம் என்றான் குருமூர்த்தி ஆங்கிலத்தில். அதுதான் ஐடியல் என்று அகர்வால் சிரித்தான். அவன் என்ன அர்த்தத்தில் சொல்கிறான் என்று குருமூர்த்தியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் எழுந்து சமையலறைக்கு சென்று பிளேட்டில் வைத்து ட்ரேயில் எப்படி கொண்டு வர வேண்டும், காஃபியை பிறகு சூடாக கலந்து கொண்டு வர வேண்டும் ஆகிய விவரங்களை சொல்லிவிட்டு வந்தான். அவள் கொண்டு வரும்போது ஒவ்வொரு பிளேட்டையும் கையிலே தூக்கி கொண்டு வந்தாள். பிளேட்டை இப்படி கொண்டு வருவாங்களா, ட்ரேல எல்லாம் கொண்டு வர சொன்னேன் என்று அவன் கடுகடுத்தான். ஓ, எனக்கு ஓரமே இல்லை என்றாள் அவள். இவளும் இவளுடைய மலையாளமும் என்று அவனுக்கு எரிச்சல் ஏற்பட்டது. நீரை கொண்டு வந்து வைத்த போது டம்ளருக்குள் அவளுடைய விரல் இருந்ததைக் கண்டு அவன் அதை கொண்டு கொட்டி டம்ளரை மறுபடி நிறைத்து ட்ரேயில் வைத்து இப்படி கொண்டு வரணும் என்றான். ஓ சரி என்றாள் அவள் இயல்பாக. ஒருக்கா சொன்னா போதும், புரிஞ்சுப்பேன் என்றாள். இவளிடம் கோபித்து எதுவும் லாபமில்லை என்று அவன் நண்பர்களுடன் அமர்ந்தான். பக்கோடா A1 என்று அகர்வால் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டான். காஃபி இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை என்றான் அம்மணியை பார்த்து ஹிந்தியில். அவள் புரியாமல் தலையசைத்தாள். ஏய், இவள் ஒரு பொக்கிஷம். அவ நாட்டுப்புறமாவே இருக்கட்டும், பரவாயில்ல, அப்பத்தான் ஓடி போகாம இருப்பா. இவளை மாத்த பார்க்காத என்று அகர்வால் மெல்லிய குரலில் குருமூர்த்தியிடம் பிறகு சொன்னான். பார்த்தா நம்பகமான பொண்ணாத்தான் தெரியுறா. கடவுள் கிருபைனாலதான் இவ வந்திருக்கான்னு நினைச்சுக்கோ. குத்தம் ரொம்ப சொன்னா மிரண்டு ஓடி போயிடுவா என்று ராமமூர்த்தி சொல்லிவிட்டு போனான். உண்மையில் இன்று எல்லோர் எதிரிலும் அம்மணியின் மேல் அவனுக்கு ஏன் கோபம் வந்தது என்றே அவனுக்கு புரியவில்லை. அவர்களிடம் அவள் நல்ல சர்டிபிகேட் வாங்க வேண்டும் என்று ஏன் நினைத்தான் அவனுக்கு புரியவில்லை. மன்னிப்பு கோருகிற மாதிரி அன்றிரவு மீண்டும் அவளிடம் சென்றான். எதுவுமே நடக்காத மாதிரி அவள் நகர்ந்து இடம் கொடுத்தாள். பிறகு தினசரி அது வழக்கமாகி போயிற்று. வாழ்க்கை இப்பொழுது படிமானத்துக்கு வந்து விட்டது. ஆச்சரியமாக இருந்தது குருமூர்த்திக்கு, பெருமையாக கூட இருந்தது. மன வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அவனுக்கு. எவ்வளவு பேர் அப்படிப்பட்ட அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வரக்கூடியவர்கள். அவனால் முடிந்திருக்கிறது, அதுவும் அதிக சேதம் இல்லாமல். அவனை சுற்றியிருந்த சமூகத்தில் மனைவி இன்னொருத்தனுடன் ஓடிவிட்டாள் என்பது தலைகுனிவுதான். அவனது ஆண்மைக்கு ஒரு சவால்தான். தாங்கிக் கொள்ள முடியாத விஷயம். அவனை கண்டு மற்றவர்கள் படும் அனுதாபம், பச்சாதாபம். நல்ல வேளையாக அவன் அக்கம் பக்கம் அதிகம் பழக்கம் வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அவனுக்கு வேலை அதிகமாக இருந்தது. சியாமளாவின் நினைவு எப்போதாவதுதான் வருகிறது. குழந்தைகளுக்கு கூட சில சமயங்களில் சுமதி கை கடங்காமல் அழுவதாக சொல்கிறாள். அம்மாவின் ஞாபகமாக இருக்க வேண்டும். 2.5 வயது குழந்தைக்கு அம்மாவின் நினைவு இல்லாமல் இருக்குமா? பெற்றவள் அத்தனை கிராதகத்தனமாய் கடாசி விட்டு போனாலும் பெறாத குழந்தைகள் மேல் அன்பு பொழிவதுதான் ஆச்சரியம். குழந்தைகளின் மேல் மட்டுமல்ல, அவனுக்கு செய்யும் பணிகளிலும் சிரத்தைக்கும் மரியாதைக்கும் மேல் அன்பு தெரிந்தது. அவளுடைய சுபாவமே அப்படி. காசுக்காக செய்பவளாக தெரியவில்லை. குழந்தைகள் கூட இதை உணர்ந்திருந்தார்கள். ராஜாவுக்கும் ராதிகாவுக்கும் அம்மணி இருந்தாலே போதும் என்கிற அளவுக்கு அவளிடம் ஒட்டி கொண்டிருந்தார்கள். சியாமளாவை பற்றி சுத்தமாக கேட்பதில்லை. அவர்களிடம் விவரமாக ஒரு நாள் அவன் எடுத்துச் சொன்ன பிறகு அது கூட அம்மணி சொல்லித்தான் அவனால் செய்ய முடிந்தது. அவர்கள் வெளியில் விளையாடும் சமயத்தில் ஒரு நாள் அவனிடம் சொன்னாள். நான் ஒரு விஷயம் சொல்லணும், கேட்டேளா? தப்பா நினைக்கண்டான் என்றாள். என்ன என்றான் அவன் வியப்புடன். அவ அம்மா இனிமே வரமாட்டான்னு குட்டிகள்கிட்ட சொல்லிடணும் நீங்க. எத்தனை நாளைக்கு மூடி மறைச்சு ஏமாத்த முடியும்? அவன் பேசாமல் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்துக்கு மீண்டும் பார்வையை திருப்பினான். அவனுடைய பர்சனல் விஷயத்தில் வேலைக்காரி ஸ்தானத்தில் இருப்பவள் பேசுவது சற்று அத்துமீறலாக இருந்தது. நான் கேட்டது தப்புன்னா மன்னிச்சுக்கோங்கோ என்றாள் அவள் மெல்ல. ராதிகாக்கு விவரம் தெரியற வயசாயிட்டு. இப்ப சொன்னா புரியும், காலங்கடத்தினா அனாவசியமா கோபம் வரும். எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் என்றான் அவன் விரைப்புடன். இவள் தன்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று எரிச்சல் ஏற்பட்டது.
இவளுடன் படுப்பதால் என்னுடைய மனைவி என்கிற ஸ்தானத்தை வகிப்பதாக நினைக்கிறாளா என்று கோபம் வந்தது. அவனுடைய மனநிலையை புரிந்து கொண்டவள் போல் அவள் அவன் எதிரில் அன்று பிறகு வரவே இல்லை. அன்று விடுமுறை ஆதலால் மாலை குழந்தைகளை இந்தியா கேட் போலாம், கார்ல ஏறிக்குங்க என்றான். சுமதியையும் அழைத்துக் கொண்டு அம்மணியும் ஏறிக்கொண்டாள். அவளது உடையலங்காரம் இப்பொழுது மாறியிருந்ததை அவன் கவனித்தான். அடக்கமாக இருந்தாலும் பட்டின பூச்சு இருந்தது. நீ வீட்டிலே இரு என்றான் குருமூர்த்தி. திடுக்கிட்டவளாய் நிமிர்ந்து பார்த்தாள். பிறகு சட்டென்று முகத்தில் பிரசன்னம் பரவ, அப்ப சரி என்றாள் மெல்லிய புன்னகையுடன். அம்மணி ஏன்பா வேண்டாம், பாவம் என்றாள் ராதிகா. சாரமில்ல முளே, சுமதி குட்டியை கவனிச்சுக்கோ, கேட்டியா என்றாள் அம்மணி. பட்டிக்காடாக இருந்தாலும் இவளுக்கு சூட்சமம் அதிகம் என்று குருமூர்த்தி தனக்குள் வியந்து கொண்டான். இந்தியா கேட்டில் சற்று நேரம் அவர்களை விளையாட விட்டு பிறகு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீமை கையில் கொடுத்து அவன் மெல்ல பேச ஆரம்பித்தான். அம்மணி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா கவனிச்சுக்கிறாளா? ஓ, ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் ராதிகா. அவ பேசுறதுதான் புரிய மாட்டேங்குது என்றான் ராஜா. அது பரவாயில்ல, உனக்கு சாப்பாடு பால் எல்லாம் ஒழுங்கா தராளா? இனிமே அவதான் உங்களை எல்லாம் பாத்துக்குவா என்றான் அவன் சாதாரணமாக. ராதிகா அவனை கூர்ந்து பார்த்தாள். அம்மா என்றாள் சந்தேகத்துடன். அம்மாவை நீ கூப்பிட போறது இல்லையா? குருமூர்த்தி சங்கடத்துடன் தலையை குனிந்து கொண்டான். நான் கூப்பிட்டாலும் அம்மா வரமாட்டா. ஏன்? உங்க அம்மாவுக்கு என்னை கண்டா பிடிக்காம போயிட்டுது. சற்று நேரம் குழந்தைகள் பேசாமல் இருந்தார்கள். அம்மா மெட்ராஸ்க்கு போல. பின்ன ஏன் பொய் சொன்ன என்றான் ராஜா கோபத்துடன். சாரி என்றான் அவன் உண்மையாக. எனக்கே தெரியல அவ எங்க போயிருக்கான்னு, அதனால அப்படி சொன்ன. இப்ப தெரியுமா அம்மா எங்கன்னு என்றாள் ராதிகா. அவன் இல்லை என்பது போல தலையசைத்தான். ஆனா லெட்டர் போட்டிருக்கா, எங்க இருந்தோ. நான் திரும்பி வரமாட்டேன், நீங்க தான் குழந்தைகளை பாத்துக்கணும்னு. ராஜாவின் கண்களில் நீர் நிறைவதைக் கண்டு குருமூர்த்தி பதைத்து அவனை அணைத்து கொண்டான். எனக்கும் வருத்தமா இருக்கு, என்ன செய்யட்டும் என்றான். சின்ன பையனா இருந்தா அழுதுருப்பேன். நான் பெரியவன். உங்க அம்மா போயிட்டதுனால உங்களை நான் கவனிக்காம இருக்க முடியாது. அவளுக்கும் மேல உங்களை நல்லா கவனிச்சுப்பேன். நீங்க நல்ல பசங்களா வளரணும், நல்லா படிக்கணும். எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். அவர்கள் புரிந்து கொண்டவர்கள் போல் தலையாட்டினார்கள். தனியா உங்களை கவனிக்க முடியாம திண்டாடினதுனால உங்க பாட்டி ஊர்ல இருந்து இந்த அம்மனிய வேலைக்கு அமிச்சாங்க. ராதிகா சற்று நேரம் பேசாமல் இருந்தாள். சுமதியை யார் அமிச்சது? யாரும் அனுப்பல என்றான் குருமூர்த்தி கசப்புடன். வீட்டை பாத்துக்க ஒரு ஆள் இப்ப கிடைச்சது தெரிஞ்ச உடனே உங்க அம்மா கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா. ராதிகாவின் முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை பார்த்து அவனுக்கு பாவமாக இருந்தது. வீட்டுக்கு வந்தா என்றாள் ராதிகா. வீட்டுக்குள்ள வரல, வாசல்லையே விட்டுட்டு போயிட்டா. குருமூர்த்தி நிலைமையை சமாளிக்க சிரித்தான். பரவாயில்ல, இப்போ ஒண்ணும் மோசம் இல்ல. சுமதியே நம்ம கூட இருக்கிறதா நல்லது. பாத்துக்கிறதுக்கு தான் அம்மணி இருக்காளே. ஆமா, அம்மணி ரொம்ப நல்லவ, அம்மா ரொம்ப மோசம் என்றான் ராஜா. இந்த பாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மாவுக்கு என்ன கண்டா பிடிக்காம போச்சு, அதனால அவ கிளம்பி போனா. திருப்பி அதை பத்தி பேசக்கூடாது, ஓகே? என் மேல தப்பு இருந்திருக்கும், நான் சரியா கவனிக்கல உங்க அம்மாவை. அம்மா எங்க இப்போ? தெரியாது. அவர்கள் இன்னும் யோசனையுடனேயே அமர்ந்திருந்தார்கள். இவர்களிடம் இப்போது இதை பற்றி சொன்னது விவேகம்தானா என்று அவனுக்கு கவலையாக போயிற்று. இந்த பாருங்க, உங்ககிட்ட இதெல்லாம் ஏன் சொன்னேன்னா, உங்க ஹெல்ப் எனக்கு வேணும். திடீர்னு உங்க அம்மா கிளம்பி போனதுனால நான் தடுமாறி போயிட்டேன். அம்மணி வந்ததுனால சமாளிச்சேன். அவளோட நீங்க சிநேகமா இருக்கணும், அப்பதான் அவ இருப்பா. நீதான் சிநேகமா இல்ல என்றாள் ராதிகா. இப்ப இந்தியா கேட்டுக்கு ஏன் அழிச்சிட்டு வரல? அவன் சிரித்தான். உங்களோட பேசணும்னா வேலைக்காரி எதிர எப்படி பேச முடியும்? அவ வேலைக்காரி மாதிரி இல்ல என்றாள் ராதிகா. அவ நம்ம ஃப்ரெண்டு மாதிரி என்றான் ராஜா. குருமூர்த்திக்கு ஆச்சரியமாக இருந்தது. அம்மனியிடம் இவர்களுக்கு ஏற்பட்டு போன நெருக்கத்தை கண்டு அவன் மெல்லிய நிம்மதியுடன் சிரித்தான். குட், அப்படித்தான் வேலைக்கு இருக்கிறவங்கள பத்தி நினைக்கணும். இருந்தாலும் வீட்டு விஷயத்த பத்திலாம் அவங்களுக்கு எதிர பேசுறது நல்லதில்ல. அதனாலதான் அவளை விட்டுட்டு வந்தேன். இனிமே அம்மாவை பத்தி எந்த பேச்சும் பேசக்கூடாது. அம்மாவை நினைச்சு வருத்தமும் படக்கூடாது, ஓகே என்றான். குழந்தைகள் பதில் சொல்லாமல் உட்கார்ந்திருந்தார்கள். என்ன பதில் பேசாம இருக்கீங்க என்றான் அவன் ஏமாற்றத்துடன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க அம்மாவுக்கு தான் என்ன கண்டா பிடிக்கல, உங்களுக்கும் பிடிக்கலையா? அதெல்லாம் இல்ல என்றாள் ராதிகா மெல்ல. அம்மாவை பத்தி பேசல, ஆனா நினைக்காம இருக்க முடியாது. குருமூர்த்தி மெல்லிய அனுதாபத்துடன் அவளை அணைத்துக் கொண்டான். திடீரென்று ராஜா துக்கம் தொண்டையை அடைக்க கேட்டான். அம்மா போயிட்டதுனால நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பியா? குருமூர்த்தி திடுக்கிட்டான். கடவுளே, என்னெல்லாம் அந்த கற்பனைகள் இந்த குழந்தைங்க மனசுல தோணுது. இல்ல, 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்களெல்லாம் பாத்துக்க அம்மணி வந்துட்டதுனால அதுக்கு அவசியம் இல்ல.
ராஜா அவன் அருகில் நகர்ந்து தொடைமேல் கையை ஊன்றி அமர்ந்து மெல்ல கேட்டான். அம்மணிய பண்ணிப்பியா? என்னது என்றான் குருமூர்த்தி கவனம் இல்லாமல். கல்யாணம். குருமூர்த்திக்கு தூக்கி வாரி போட்டது. பிறகு சிரித்தான். சிச்சி, உளராத. அவ உங்களெல்லாம் பார்த்துக்க வந்திருக்க வேலைக்காரி. பிறகு பேச்சை மாற்ற எண்ணி ராதிகாவின் மடியில் இருந்த சுமதியின் கன்னத்தை கிள்ளி, உனக்கு அம்மணியை பிடிச்சிருக்கா என்று சிரித்தான். இல்லை என்கிற மாதிரி அது தலையை அசைத்தது. பாவம் அம்மணி என்று ராதிகா சிரித்தாள். இந்தியா கேட்டில் அன்று குழந்தைகளுடன் அந்தரங்கமாக பேசியது எத்தனை விவேகமான விஷயம் என்று குருமூர்த்தி அடிக்கடி நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டான். அதற்கு பிறகு குழந்தைகள் அதிக நெருக்கத்துடன் அவனுடன் பழகினார்கள். அந்த நெருக்கத்தில் கருணையோ அனுதாபமோ கலந்திருந்தது. சியாமளா செய்தது அநியாயம் என்று நினைத்தவர்கள் போல. ஆனால் அவளை பற்றி பேசவே பேசாமல் சாமர்த்தியமாக நடந்து கொண்டார்கள். அதை நினைத்து அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதையும் அம்மணி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பாளோ என்று தோன்றிற்று. அவர்களுக்கும் அம்மணிக்கும் இடையே ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருந்தது போல தோன்றிற்று. பழைய நினைவுகளை கிளறி அவனை சங்கடப்படுத்த கூடாது என்று ஒப்பந்தம். அல்லது அவர்களே சமர்த்து குழந்தைகள் ஆனதால் அம்மணி அடிக்கடி சொல்லும் வார்த்தை அது. விவேகத்துடன் நடந்து கொள்கிறார்களோ என்னவோ. எதுவாக இருந்தாலும் அது அவனை ஆச்சரியப்பட வைத்தது, பெருமை கொள்ள வைத்தது. சியாமளா கிட்டத்தட்ட நினைவிலிருந்து நழுவி போனாள். மாலை வேளைகளில் அபூர்வமாக வேலை முடிந்து வீட்டிற்கு வரும் சமயத்தில் கர்னாட் பிளேஸிலும் இந்தியா கேட்டிலும் உல்லாசமாக கைகோத்தபடி செல்லும் ஜோடிகளை பார்க்கும்போது மட்டும் அடிவயிறு துவண்டு ஒரு ஆதங்க பெருமூச்சு வரும். இனிமேல் தன் வாழ்வில் அப்படி வெளியில் ஒரு துணைவியுடன் போக முடியுமா என்று தோன்றும். அம்மணிய கல்யாணம் செஞ்சுப்பியா என்று அன்று ராஜா வெகுளித்தனமாக கேட்ட கேள்வி திடும் என்று ஸ்டீரிங் வீலுக்கு எதிரே குக்கி மாதிரி நிற்கும். அவன் அதை பதட்டத்துடன் ஒதுக்கி தள்ளுவான். இருட்டில் யாருக்கும் தெரியாமல் உறவு கொள்வது தவிர்க்க முடியாமற் போன ஒரு அவசியமாகி போன சுகம். அதற்கு சட்ட அங்கீகாரம் அவளே எதிர்பார்க்கவில்லை. இந்த உறவு 2 பேரின் கட்டுப்படுத்தப்பட்ட உணர்வுகளுக்கு ஒரு வடிகால் மட்டுமே என்று இருவருக்கும் தெரியும். அவனை பொறுத்தவரையில் அவளுடைய பணிகளில் அவனை மகிழ்விப்பதும் ஒன்று. மனைவி என்கிற அந்தஸ்து அவளுக்கு தேவையில்லை. அவனையும் அவளையும் பிரித்த அந்தஸ்து வித்தியாசத்தை பற்றி அவளுக்கு பூரணமாக தெரியும். அவனுக்கு அதை பற்றி எந்த குற்ற உணர்வும் இருக்க வேண்டியதில்லை. நேரம் இருக்கும் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சமநிலையில் அரசியல் பேசவும் ரசனைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஒரு சிநேகிதி இல்லை என்கிற குறை சில சமயம் எட்டி பார்க்கும். ஆனால் மீண்டும் ஒரு திருமணம் செய்து கொள்வது புத்திசாலித்தனம் இல்லை என்று அவன் நினைத்துக் கொண்டான். 3 குழந்தைகளை வைத்திருப்பவன் பித்து பிடித்தால்தான் மீண்டும் ஒரு கல்யாணத்துக்கு இசைவான். எந்த படித்த அழகிய நாகரீகமான பெண் இந்த லட்சணங்கள் இல்லை என்றால் அவனுக்கு மனைவி தேவையில்லை. வரும்போதே சுமைகளை ஏற்க வருவாளா? சுமைகளை ஏற்க விரும்புகிறாளோ இல்லையோ, நிச்சயம் நிறைய எதிர்பார்ப்புடன் வருவாள். இந்த எதிர்பார்ப்பு என்பது திருமண பந்தத்தின் சாபக்கேடு என்று அவன் நினைத்துக் கொண்டான். இந்த எதிர்பார்ப்புதான் அவன் தாம்பத்தியத்தை மறைமுகமாக தாக்கிற்று. சியாமளாவின் எதிர்பார்ப்பு, அதனால் ஏற்பட்ட ஏமாற்றம்தான் அவளை வேறு ஒருவனிடம் இழுத்துச் சென்றது. ஒரு மனைவி என்பவள் அடங்கி இருப்பவள் என்கிற எதிர்பார்ப்பு தான் அவளுடைய நடவடிக்கையை பற்றி சந்தேகம் வர முடியாதபடி அவன் கண்களை மறைத்தது. திருமணமில்லாத பந்தத்தில் எதிர்பார்ப்பு இல்லை, ஏமாற்றம் இல்லை. அம்மணியை வெளியில் வாசலில் சிநேகிதியைப் போல அழைத்து போக முடியாதுதான். ஆனால் அவனது உடல் வேட்கையை அவள் தணிப்பாள். பிரச்சனை ஏற்படுத்தாத வகையில். நன்றியுடன் குழந்தைகளையும் வீட்டையும் பார்த்துக் கொள்வாள். வீட்டு நிர்வாகம் என்பது உண்மையில் அவளுடைய ராஜ்யமாகிவிட்டது. என்ன செலவானாலும் என்ன ஏது என்று அவன் தலையிடுவதில்லை. சிக்கனமாகவேதான் அவள் செலவழிக்கிறாள் என்ற நம்பிக்கையில். சமையல் மெனுவிலிருந்து குழந்தைகளுக்கு சட்டை துணிமணி வாங்குவது வரை அவள் தீர்மானிக்கிறாள். அவள் பாலாய் குடிக்கலாம், நெய்யாய் விழுங்கலாம், தட்டி கேட்க யாரும் இல்லை. இன்னும் வேறென்ன வேணும் அவளுக்கு? ஏறத்தாழ ஒரு மனைவிக்கு இருக்கும் எல்லா சுதந்திரமும் அல்லவா அவளுக்கு கொடுத்திருக்கிறான். சுபாவத்தில் தன்னம்பிக்கை உள்ளவள். இந்த சுதந்திரத்தினால் அதிக தன்னம்பிக்கையுடன் தென்படுகிறாள். லேசாக பேச்சிலும் இப்பொழுது மெதுவாக பேசுகிறாள். வெகுவாக உடையிலும் முன்பு வேறு மாறி உடையணிந்தவள் இப்பொழுது பட்டணத்து நாகரீகம் புகுந்திருக்கிறது. ரொம்ப ஸ்டைல் வந்து விடாமல் இருக்க வேண்டும். எவனையாவது கவர்ந்து ஓடிவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. அவளது ஆரோக்கியமான கிராமிய உடம்பிற்கு நிறைய கவர்ச்சி இருந்தது. 1 கிலோ அதிகமாக எடை போட்டால் குண்டு என்று சொல்லக்கூடிய தளதளப்பான உடம்பு. கோவில் சிற்பம் போல சற்று குட்டையான உருவம் என்றாலும் அதுவே அதிக கவர்ச்சி ஒரு ஆணுக்கு. பாத்ரூம் கண்ணாடியில் முகத்தை பார்த்தபடி ஷேவ் செய்து கொண்டிருந்த குருமூர்த்தி டெலிபோன் ஒலி கேட்டு சுயநினைவுக்கு வந்தான். விரைந்து டெலிபோனுக்கு செல்வதற்குள் அம்மணி ரிசீவரை எடுத்திருந்தாள். ஹலோ, கவுன் ஹே? அவனுக்கு சிரிப்பு வந்தது. இந்தியும் தெரியாமல் இங்கிலீஷும் தெரியாமல்
ஏதோ தகிடுதத்தத்தில் அவள் சமாளித்து வருவது ஒரு பெரிய தமாஷ். தோடா டேரோ, கொஞ்சம் பொறு. குருமூர்த்தி அவசரமாக டெலிபோனை வாங்கி கொண்டான். யார வா போன்னு பேசுற என்று கண்டித்தபடி. எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி அம்பிட்டுதான் என்று புன்னகைத்தபடி அவள் நகர்ந்தாள். மறுமுனையில் பெர்னாண்டஸின் குரல் கேட்டது. குருமூர்த்தி வியப்பான சந்தோஷத்துடன் எப்ப வந்தீங்க என்றான். நேத்து மாலையில் வந்த என்றார் பெர்னாண்டஸ். ஆமா, நீ கோவா வரப்போறதா சொன்னியே, என்ன ஆச்சு? தகவலே காணும். பிளான் பண்ண முடியல பெர்னாண்டஸ். வீட்டுல நிறைய ப்ராப்ளம்ஸ் என்றான் அவன். ஓ, ஐ எம் சோ சாரி. நான் ஏதோ அறகுறையா கேள்விப்பட்டேன் ஒரு மனைவியை பத்தி. அது உண்மைதானா? என்ன கேள்விப்பட்டீங்க என்றான் அவன் ஜாக்கிரதையாக. உன்னை விட்டு பிரிஞ்சிட்டான்னு. ஆமா என்றான் அவன் மெல்லிய குரலில். நல்ல வேளை. பெர்னாண்டஸ் நாகரிகமானவர். வேறு ஒருத்தனுடன் ஓடிவிட்டாளாமே என்று கேட்கவில்லை. வெரி சாரி என்றார் பெர்னாண்டஸ் மறுபடி. எப்படி மேனேஜ் பண்ற? குழந்தைங்க யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் ஒரு நல்ல ஹவுஸ் கீப்பர் கிடைச்சிருக்கா. நல்ல வேளை, அதனால மேனேஜ் பண்றேன். எந்த ஹவுஸ் கீப்பரையும் இப்ப நம்ப முடியாது என்றார் பெர்னாண்டஸ். நீ ஜாக்கிரதையா இருக்கணும். திடீர்னு வீட்டை திறந்து போட்டு ஓடிடுவாங்க. ஓடுனா வேற ஆளை பார்க்க வேண்டியதுதான். நான் இந்த நிலையில வேற என்னதான் செய்ய முடியும் என்றான் அவன் ஆயாசத்துடன். மனைவியே நம்ப முடியாத இந்த நாள்ல ஹவுஸ் கீப்பரை எப்படி நம்ப முடியும்? உனக்காக நான் ரொம்ப அனுதாபப்படுறேன் குருமூர்த்தி. ப்ளீஸ் வேண்டாம், எனக்கு இப்ப பழகிட்டுது. குட், வேற வழி இல்ல. இப்போவும் தான் ஒரு ஹாலிடே வாயன் கோவாவுக்கு குழந்தைங்களோட. இப்பவா என்று அவன் சிரித்தான். ஹவுஸ் கீப்பரையும் அழைச்சிட்டு வர வேண்டியிருக்கும். வாயேன், அதனால என்ன? தனி ஏற்பாடு செஞ்சிடலாம். கிறிஸ்துமஸ் லீவுக்கு வாங்கலேன். ஓகே, யோசனை பண்றேன் என்று அவன் போனை கீழே வைத்தான். நிமிர்ந்த போது அம்மணி சமையலறை பக்கம் நகர்வது தெரிந்தது. அவன் போனில் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்திருக்க வேண்டும். அவனுக்கு லேசாக எரிச்சல் வந்தது. இவளுக்கு என்ன புரியும் அவனுடைய ஆங்கில பேச்சு? அதை தவிர எஜமான் யாருடனோ பேசும்போது ஒரு வேலைக்காரிக்கு அங்க என்ன வேலை? அவன் லேசான கடுப்புடன், நான் சீக்கிரம் ஆபீஸ்க்கு போனோம், சாப்பாட்டை எடுத்து வச்சுட்டு உன் வேலையை பாரு. போன் எடுக்கிறதோ மத்தவங்க பேசும்போது கேட்கிறதோ அவசியம் இல்லை என்று விட்டு தன் அறைக்கு சென்றான். அவள் பதிலே சொல்லாமல் தலையை குனிந்தபடி சமையலறைக்குள் புகுந்து கொண்டாள். அவனுக்கு குளிக்கும் போதும் உடை உடுத்திக் கொள்ளும் போதும் தொடர்ந்து நமனமவென்று இனம் புரியாத நமைச்சல் எடுத்தது. என்னதான் அவள் இந்த வீட்டிற்கு மிக அவசியமான ஆளாக இருந்தாலும் தன்னுடைய நிலையை அவள் என்றும் மறந்துவிடக் கூடாது என்று அவன் தீவிரமாக நினைத்து கொண்டான். மறந்துவிட்டாளானால் அப்படி அவள் மறந்துவிடும் நிலைக்கு அவன் அவளுக்கு இடம் கொடுத்து விட்டதாக அர்த்தமாகும். பிறகு வெளியில் அனாவசிய சங்கடங்கள் முளைக்கும். அவன் டையை அணிந்து ஷூவை போட்டுக்கொண்டு கீழே வந்தபோது மேஜை மேல் தட்டு வைக்கப்பட்டு காலை ஆகாரம் தயாராக இருந்தது. சாப்பாட்டு மேஜைக்கு ஓரமாக அவனுடைய டிஃபன் கூட இருந்தது. மத்தியான சாப்பாடு இல்ல இன்னைக்கு என்றான் அவன் அதை பார்த்து. அம்மணியை எங்கும் காணும். அவன் அதை கவனியாதவன் போல் அவள் செய்து வைத்திருந்த தோசையையும் சட்டினியையும் சாப்பிட்டான். சாம்பாரில் உப்பு இருக்கவில்லை. அம்மணி, அம்மணி என்று கூப்பிட்டான். ஆளை காணும். என்ன அத்தனை ரோஷம் கழுதைக்கு என்று கோபம் வந்தது. தானே எழுந்து சமையலறைக்கு சென்று உப்பை தேடிக்கொண்டு வந்து போட்டுக்கொண்டான். என்ன வாங்கிவிட்டது இவளுக்கு? பின்னால் இருந்த குளியல் அறையில் தண்ணீர் கொட்டும் சத்தம் கேட்டது. துடைப்பத்தால் தரையை கழுவுவது போல இருந்தது. அவன் சாப்பிட்டு முடிக்கும் சமயத்தில் அம்மணி முகத்தை துடைத்தபடி வந்தாள். கூப்பிட்டீளா என்றாள் மெல்லிய குரலில். இப்போ கூப்பிடல என்றான் அவன் கடுமையுடன். உப்பு வேண்டியிருந்தது, நானே எடுத்துட்டாச்சு. உப்பா? சாம்பார்ல உப்பு இல்ல. அச்சோ, மறந்தேனா? மறக்காம என்ன செய்யும், இப்ப வம்புல ஆசை வந்துட்டு என்றான் குரூரமாக. அவள் கிடுகிடுவென்று அவன் எதிரில் வந்து நின்றாள். முகம் சிவக்க படபடவென்று சொன்னாள். இந்த பாருங்கோ, முதுகுல ஒரு அடி வைங்கோ, பொறுத்துப்பேன். ஆனா இப்படி குத்தி பேசாதீங்கோ. உங்க பேச்ச நான் எதுக்கு ஒட்டு கேட்கணும்? இங்கிலீஷ் தெரியாத வாளுக்கு கேட்டுத்தான் என்ன லாபம்? எனக்கு தெரியாது, நீ அப்படித்தான் இங்க நின்னுட்டு இருந்த. நின்ன உங்க பேச்சு எப்ப முடியும்னு காத்திருந்தேன். அவசரமா ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருந்தது. அப்புறம் நீங்க ஏதோ வருத்தத்தோட பேசுற மாதிரி இருந்தது. அதனால இப்ப பேசாண்டான்னு அந்தண்ட போனேன். அவனுடைய எரிச்சல் மெல்ல அடங்கிற்று. இவள் வெகுளி, பொய் சொல்ல மாட்டாள். அவசரமா சொல்லும்படியா என்ன விஷயம் என்றான் மெல்ல. அவசரம்தான் என்றாள் அவள் இயல்பாக. காலங்கடத்தின ஆபத்து என்றாள் தலையை குனிந்தபடி. புரியும்படியா சொல்லு, எனக்கு ஆபீஸுக்கு கிளம்பணும். நான் கர்ப்பமா இருக்கேன் என்றாள் அவள் சாதாரணமாக. அவன் சட்டென்று அதிர்ந்தான். இப்படி ஒரு சங்கடம் வரக்கூடும் என்கிற முன் யோசனையுடன் அவன் நடந்து கொள்ளாதது மடத்தனம். ஈஸ்வரா, கர்ப்ப கலைப்புக்கு என்ன செய்ய வேண்டும்? யாரிடம் செல்வது? என்ன காரணம் சொல்வது என்று குழம்பினான். இவள் ரொம்பவும் நாள் கடத்தி சொல்கிறாளோ என்று பீதி எழுந்தது. கலைக்க முடியாமல் போனால் தொலைந்தேன். எத்தனை மாசம் என்றான் கரகரத்து போன குரலில். 2 மாசம் தோன்றது, பழைச்சேன். அவன் மேஜை விரிப்பை யோசனையுடன் பார்த்தபடி,
நாளைக்கு டாக்டர்கிட்ட கூட்டு போறேன், கருவை கலைச்சுடணும் என்றான். சரி என்றாள் அவள். அவன் மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் எழுந்தான். நீங்க உப்புக்காக கூட்டப்போ நான் பாத்ரூம்ல வாந்தி எடுத்துட்டு இருந்தேன் என்று அவள் விளக்கினாள். சரிதான் என்றான் அவன். இந்த பாரு, யார்கிட்டையும் இதை பத்தி வாய் திறக்க கூடாது என்ன? ஏ, இதெல்லாம் சொல்லுவாளா என்றாள் அவள் இயல்பாக. அலுவலகத்தை நோக்கி செல்லும் போது அவளை நினைத்து வியப்பு ஏற்பட்டது. நன்றி பெருக்கெடுத்தது. அவளிடம் படுக்கச் சென்ற போது வாங்கோ என்று எப்படி சரளத்துடன் அழைத்தாளோ அதே மாதிரியான சரளத்துடன் கருக்கலைப்புக்கு ஒப்புக்கொண்டது ஆச்சரியமாக இருந்தது. மீண்டும் அவளை இந்த சோதனைக்கு உள்ளாக்க கூடாது என்று நினைத்து கொண்டான். அவன்தான் இனிமேல் முன்ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அலுவலகம் சென்றதும் ரகசியமாக கருகலைப்பு செய்யும் மேரி ஸ்டோப்ஸ் மருத்துவமனைக்கு டெலிபோன் செய்து விவரங்களை கேட்டுக்கொண்டான். மேரி ஸ்டோப்ஸ் விளம்பரங்களை அவன் அங்கங்கே பார்த்திருக்கிறான். சியாமளாவுக்கு பிறந்ததே 3. அவள் ஏதும் கருக்கலைப்பு செய்து கொண்டதாக அவனுக்கு நினைவில்லை. நல்ல வேளையாக அம்மணி முன்னதாக விஷயத்தை சொன்னாள் என்று அவனுக்கு நிம்மதி ஏற்பட்டது. கெட்டிக்கார பெண் மட்டுமில்லை, தன் நிலையை உணர்ந்திருப்பவள். அவன் குழந்தையை சுமப்பதால் அவனுடைய மனைவியாகிவிட முடியாது என்று புரிந்து கொண்டிருப்பவள். அது மட்டுமல்ல, இவள் நல்ல ஒரு சிநேகிதி. தில்லுமுள்ளு செய்யும் பொல்லாத்தனம் இருந்திருந்தால் இதே விஷயத்துக்காக ஊரை கூட்டி அமர்க்களம் செய்திருக்கலாம், அல்லது அவனை பிளாக்மெயில் செய்திருக்கலாம். இரண்டும் இவள் செய்யவில்லை. மாறாக கவலைப்படுகிறாள். அவனுக்காகவும் காலங்கடத்தின ஆபத்து. அவளுக்கு மட்டும் சங்கடம் இல்லை, அது அவனுக்கும் சங்கடம். அல்லது அவளை சொல்ல வைத்ததற்கு வேறு பயம் காரணமாக இருக்கலாம். எங்கே தன்னை பணத்தை கொடுத்து ஊருக்கு அனுப்பி விடுவானோ என்ற பயம். சொந்த பந்தம் யாரும் இல்லாமல் என்ன செய்வாள் வயிற்று பிள்ளையுடன்? இங்கிருக்கும் சௌகரியம் அவளுக்கு எங்கு கிடைக்கும்? அவள் வெறும் ஒரு பிராக்டிக்கல் மனுஷி என்றும் தோன்றிற்று. இங்கிருப்பது அவளுக்கு பாதுகாப்பு, போஷாக்கும் சுதந்திரமும் மிக்க அடைக்கலம். அதை போக்கிக் கொள்ளும் அளவுக்கு அவள் முட்டாள் இல்லை. மேரி ஸ்டோப்ஸ் போனில் எந்த சங்கடமான கேள்வியும் கேட்கவில்லை. காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்றார்கள். 2 மணி நேரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகி செல்லலாம் என்றார்கள். அது ரொம்ப சௌகரியம் என்று அவன் நினைத்துக் கொண்டான். காலையில் ஆபீஸுக்கு போகும்போது கொண்டு விட்டு மதியம் லஞ்ச் நேரத்தின் போது அழைத்து வந்து விடலாம். ஆனால் சுமதியை எங்கே விடுவது என்ற யோசனை வந்தது. நாளைக்கு ராதிகாவுக்கு பள்ளிக்கூடம் இருந்தது. சனிக்கிழமை ராதிகாவுக்கும் ராஜாவுக்கும் பள்ளி இல்லை. அன்றுதான் அம்மணியை அழைத்து போக வேண்டும். இன்னும் 4 நாட்கள். அதற்குள் ஒன்றும் குடிமுழுகி விடாது. அன்று மனது விவரம் புரியாமல் சஞ்சலப்பட்டது. வேலையில் மனது பதியாமல் நழுவி நழுவி போயிற்று. அகர்வாலும் ராமமூர்த்தியும் 2 முறை உடம்பு சரியில்லையா என்று கேட்டார்கள். அவன் ஏதோ மழுப்பினான். அகர்வால் யமகாதகன், அசாத்திய சூட்சுமம் உள்ளவன். இரவு 7:30 மணிக்கு அவனுடைய அறையில் நுழைந்து ட்ரிங்க் சாப்பிடலாம் வா என்று கூப்பிட்டான். அன்று இருந்த குழப்பத்தில் அவனை அப்போது தழுவிக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது. ராமமூர்த்தி கிளம்பி போயிருந்தான், ஏதோ கல்யாணத்துக்கு போக வேண்டும் என்று. நீ ரொம்ப நல்லவன் அகர்வால் என்றான் குருமூர்த்தி 2 பெக் உள்ளே போனதுமே. நீயும் தான் நல்லவன் என்றான் அகர்வால் சிரித்து கொண்டே. இல்ல, நான் நல்லவன் இல்ல என்று குருமூர்த்தி சோகமாக தலையசைத்தான். யார் சொன்னதபடி? யாரும் சொல்ல வேண்டாம், எனக்கே தெரியும். நல்லவன் மாதிரி வேஷம் போடுறேன், அதான் சியாமளா ஓடி போனா. நான் மத்தவங்கள பத்தி கவலைப்படுறதே இல்ல. சிச்சி, உன்னை பத்தி நான் அப்படி நினைக்கல. தேங்க்ஸ். ஆனா உனக்கு என்னை பத்தி தெரியாது, என்னுடைய பலவீனங்கள் தெரியாது. பலவீனங்கள் இல்லாத மனுஷங்க யாரு குரு? என்னவோ எனக்கு சில சமயம் என்ன நினைச்சே வெக்கமா இருக்கு. அகர்வால் அவன் முதுகை தட்டி கொடுத்தான். சியாமளா அப்படி செஞ்சது ரொம்ப பெரிய அதிர்ச்சி தான். அதுல நீ வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. யூ மஸ்ட் ரிலாக்ஸ். தென்னிந்திய கட்டுப்பட்டித்தனம் உனக்குள்ள நிறைய இருக்கு. நான் உனக்கு நல்ல பெண்களை அறிமுகப்படுத்துறேன். யாரோடையாவது ஒரு ஹாலிடே போயிட்டு வா. சற்று நேரம் குருமூர்த்தி யோசனை வயப்பட்டு இருந்தான். எனக்கு புரியல அகர்வால். ஏற்கனவே ஏதாவது குழப்பத்துல மாட்டிக்கிறேன், இன்னும் தொந்தரவுகள்ல மாட்டிக்க கூடாது. இதுல என்ன தொந்தரவு? நம்மள ரிலாக்ஸ் பண்ணிக்கத்தான் அந்த ஹாலிடே. கொஞ்சம் மனச தளத்தலன்னா உன் நிர்வாக திறமை பாதிக்கப்படும். பெங்களூருக்கோ கோவாவுக்கோ போயிட்டு வா. அவனுக்கு காலை பெர்னாண்டஸ் பேசியது நினைவுக்கு வந்தது. கோவால பெர்னாண்டஸ் இருக்காரு, வேண்டாம். அகர்வால் சிரித்தான். அப்ப வேற எங்கேயாவது போ. வீட்டை பத்தி இப்ப கவலைப்பட வேண்டியதில்ல. ஒரு நல்ல வேலைக்காரி இருக்கிறா. அந்த விஷயத்துல நீ ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்க. அவதான் இப்ப ப்ராப்ளம் என்றான் குருமூர்த்தி. ஏன் ஊருக்கு போறேங்கிறாளா? இல்ல, அவ போமாட்டா, அதான் ப்ராப்ளம். என்ன உளர்ற? அவ போமாட்டாங்கிறது நல்லது தானே? நல்லதுதான். ஆனா அவளுக்கு போக்கிடம் இல்ல, அதனால போமாட்டா. அவ நிலைமைய நான் உபயோகிச்சுக்கிறேன் பாரு, அதுதான் கேவலம். இதுல என்ன கேவலம்? சம்பளம் கொடுக்கற, வேலை வாங்குற. இப்போது 4 பெக் உள்ளே போயிருந்தது. குருமூர்த்தியின் மனம் உருகி போயிருந்தது. வேலைக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல என்றான் துயரத்துடன். அதுக்கு என்ன செய்ய முடியும்? 3 குழந்தைகளை கவனிச்சு வீட்டு வேலை செய்யறது பெரிய வேலை.
அது தெரிஞ்சுதானே வந்திருக்கிறா? முரண்டு பண்றாளா? குழந்தைகள்கிட்ட கோவமா நடந்துக்கிறாளா? சேச்ச, சந்தோஷமா வீட்டை கவனிச்சுக்கிறா. சியாமளா கூட குழந்தைகள் கிட்ட அத்தனை பிரியத்தை காண்பிச்சது இல்ல. பின்ன என்ன ப்ராப்ளம்? அவ அப்படி இருக்கிறது தான் ப்ராப்ளம். நான் அவளை உபயோகிச்சுக்கிறேன். ஆனா அவ வேலைக்காரிங்கிறத மறக்க முடியல. எனக்கு புரியல. ஐ கிவ் அப் என்றான் அகர்வால் சோர்வுடன். திடீரென்று குருமூர்த்தி முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு அழுதான். அகர்வால், அவ கர்ப்பமா இருக்கிறா. என் குழந்தை அவ வயித்துல இருக்கு. சற்று நேரம் அகர்வால் புரிந்து கொண்ட மௌனத்துடன் நின்றான். பிறகு அவன் தோளை மெல்ல தட்டினான். நீ ஒரு சரியான பைத்தியக்காரன் என்றான் அனுதாபத்துடன். இந்த மாதிரி விபத்துக்கள் நேரும் தான். ஏதோ பெரிய பாவம் செஞ்சிட்ட மாதிரி குழம்புறியே. கர்ப்பத்தை கலைக்க மூளைக்கு மூளை கிளினிக் இருக்கு. 2ஆம் பேருக்கு தெரியாம கூட்டிட்டு போய் காரியத்தை முடி. அப்புறம் அதை பத்தி மறந்து போ. ஜஸ்ட் ஃபர்கெட் இட். இதுக்கு மேல அதை பத்தி நினைக்கிறதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கோ அதுல ஒண்ணுமே இல்ல. அப்படிங்கிறியா என்றான் குருமூர்த்தி சற்று நிமிர்ந்து. பின்னென்ன என்றான் அகர்வால் எரிச்சலுடன். அந்த பொண்ணு ஏதாவது கலாட்டா பண்றாளா? ஒண்ணுமே இல்ல. பின்ன விடு, நல்லதா போச்சு. இத்தனை சிம்பிள் விஷயத்துக்கு நீ இப்படி அலட்டிக்கிறது முட்டாள்தனம். ஒன்னும் தப்பு நடந்துடலங்கிற. கண்டிப்பா இல்ல. ஆனா சீக்கிரமா கருவை கலைக்க ஏற்பாடு பண்ணு. அதுல அசமஞ்சத்தனமா இருந்துராத. சனிக்கிழமை தான் போக முடியும். அன்னைக்குதான் ராதிகா வீட்டுல இருப்பா. சின்ன பொண்ணை பாத்துக்க. வேண்டாம், நாளைக்கே முடி. நீ லீவ் எடுத்துக்கோ. அங்க ஒன்னும் இங்க ஒன்னும் அப்படி ஒன்னும் அர்ஜென்ட் வேலை இல்லை நாளைக்கு. சரி, அப்ப தேங்க்ஸ். சற்று பொறுத்து அகர்வால் அவனை பார்த்து சிரித்தான். நீ சரியான முட்டாள் குருமூர்த்தி. என்னவோ தப்பு செஞ்சுட்டுதான் நீ இடிஞ்சு போறது மட்டும் முட்டாள்தனம் இல்ல. இந்த காலத்துல இப்படி ஒரு இக்கட்டுல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கும்போது இப்படி மாட்டிக்கிட்டியே, அதுதான் முட்டாள்தனம். ஆமா, உண்மைதான் என்று குருமூர்த்தி கூச்சத்துடன் சிரித்தான். யோசனையே இல்லாம நேர்ந்து போச்சு. இனிமே ஜாக்கிரதையா இரு. எந்திரி. வீட்டுக்கு டிரைவ் பண்ணின்னு போற நிலைமையில இருக்கியா? இல்ல டிரைவர் அனுப்பட்டுமா? வேணாம், நானே போறேன் என்று குருமூர்த்தி எழுந்தான். கால்கள் நிலையில்லாமல் தள்ளாடின. தலை சுற்றிற்று. சட்டென்று மேஜையை பிடித்துக் கொண்டான். நான் டிரைவர் அனுப்புறேன் என்றான் அகர்வால் சுருக்கமாக. நாளைக்கு நீ லீவ் எடுத்துக்கோ. வீட்டு பிரச்சனையை முதல்ல தீத்துக்கட்டு. குருமூர்த்திக்கு நன்றி பெருக்கெடுத்தது. நீ ரொம்ப நல்லவன் அகர்வால் என்றான். நீயும் நல்லவன்தான் என்று அகர்வால் அவனை அணைத்தபடி நடத்தி டிரைவரை கூப்பிட்டு அவனை வீட்டில் கொண்டு விட்டு வரச் சொன்னான். காரில் செல்லும் போது குருமூர்த்தி டிரைவரிடம் அகர்வால் ரொம்ப நல்லவன் என்றான். டிரைவர் ஒரு வினாடி விழித்து பிறகு ஆமா சார் என்றான். நீங்களும் நல்லவர் சார் என்றான். குருமூர்த்திக்கு இப்பொழுது மிகவும் தெம்பாக இருந்தது. நான் நல்லவனா இருக்கலாம், ஆனா ஒரு முட்டாள். நான் அப்படி நினைக்கல சார் என்றான் டிரைவர் மரியாதையாக. நீ ரொம்ப நல்லவன் சோகன்லால் என்றான் குருமூர்த்தி. பிறகு தூங்கி போனான். வண்டி வீட்டை அடைந்ததும் பிறகு டிரைவர் பிடித்து நடத்தி வீட்டிற்குள் அழைத்து வந்ததும் அவனுக்கு மங்களாக நினைவில் பதிந்தது. குழந்தைகள் எல்லோரும் படுக்க சென்று விட்டதைப் போல இருந்தது. அவன் மாடிப்படி ஏற தடுமாறுவதைக் கண்டு வந்து அவனை பிடித்து கொண்டாள். எனக்கு போ தெரியும், என்னை விடு என்றான் அவன் கோபத்துடன். அவள் கலங்காமல் அவனுடன் நடந்தாள். உங்களுக்கு தெரியாதுன்னு யார் சொன்னா என்றாள் மென்மையாக. இது உங்க வீடு. ஒரு வேலைக்காரி செய்ய வேண்டிய வேலையைத்தானே நான் செய்யறேன். தெரிஞ்சுதோ? இவள் தன்னை நையாண்டி செய்கிறாளோ என்று தோன்றிற்று. ஆனால் மேற்கொண்டு அவளுடன் ஏதும் பேச சோம்பலாக இருந்தது. அவள் அவனுடைய டையை கழற்றி ஷூவை கழட்டும் போது அந்த சுகத்தை அனுபவிப்பவன் போல் பேசாமல் இருந்தான். அவள் லுங்கியை எடுத்து கொடுத்து, பேண்ட்டை கழட்டி லுங்கி கட்டிக்கோங்கோ, சாப்பாடு இங்கே கொண்டு வரேன் என்றாள். அவன் பேசாமல் அவள் சொன்னபடி கேட்டான். சாப்பாடு வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது. ஆனால் பசித்தது. அவள் சூடாக பிசைந்து கொண்டு வந்த சாப்பாட்டை பேசாமல் சாப்பிட்டான். சீக்காளிக்கு செய்வது போல் அவன் வாயை துடைத்து படுக்க வைத்தாள். போர்வையை கழுத்து வரை போர்த்தி நிம்மதியா தூங்குங்கோ, ஒரு யோசனையை செய்யாண்டாம் என்றாள். நீ என் பொண்டாட்டியா, வேலைக்காரியா என்று குருமூர்த்தி கேட்டான். ஒரு வினாடி திகைத்த பிறகு அவனை நேரடியாக பார்த்து சொன்னாள், வேலைக்காரி. அவன் கண்களை மூடிக்கொண்டான். உடனடியாக தூக்கம் அவனை ஆட்கொண்டது.